முதல்ல மாற்றி அமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இது ரொம்ப சரியான கருத்து தான். ஏன்னா 70கள 80 ஆரம்ப காலங்கள்ல இந்த மாதிரி சில பாப் மியூசிக் எல்லாம் அந்த மாதிரி பாடல்கள் கிடையாது. அந்த அப்படிங்கிற படத்துல வந்த கண்மாதர்களின் அழகு நடப்புகள் ஒரு கிட்டார் அதையும் கேட்டுப்பாரு. ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. ஒரு மெலடியை மாத்திரத்துக்கு அது வந்து தன்னுடைய பாடல்ல பேச வைக்குதான் பாடலை அமைச்சிருக்காங்க. சங்கீதம் அறியாதவங்க புரியாதவங்க இதை வந்து காப்பி அப்படின்னு சொல்லலாம். சங்கீதம் இதுல அப்படிங்கிறது நல்லாவே அதாவது ஒரு பாடலை கேட்ட உடனே அந்த பாடலுக்கு அடிப்படையான ஸ்ட்ரக்சர் எந்த பிரேசஸ் கொடுக்குது அப்படிங்கறத புரிந்து கொள்ளும் தன்மை அவருக்கு நேச்சுரலாவே இருக்கு. Good morning to all. இப்பதான் நான் பேசுறேன். என்னோட வாய்ஸ் கேக்குதா எல்லாத்துக்கும்? ஓகே. சோ நம்ம வந்து இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு டயட் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சே குட் பை டு டயட்ஸ். சோ இது வந்து நீங்க கத்துக்கிறதுனால உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஃபுல் நம்ம மைண்ட் ஃபுல்லா எப்படி சாப்பிட முடியும் அப்படின்றத உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஒரு ஆரோக்கியமான உணவு, இப்ப நம்ம ஒரு நாளைக்கு ஃபுல்லா நம்ம எப்படி ஒரு ஆரோக்கியமான இந்த டே மீல் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்களே உங்களோட ஆரோக்கியமான உணவை உருவாக்குறதுக்கு நீங்க வந்து இந்த வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம, அதாவது கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் இல்லாம எல்லா வகையான உணவும் எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க இன்னொரு பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, உங்களை நீங்களே நிறைய ரெஸ்ட்ரிக்டட் டயட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி நீங்க வெளியில வரலாம் அப்படின்றது இந்த வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா, டயட் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ டயட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடுறதோ இல்ல குடிக்கிறதையோ நம்ம வந்து டயட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நான் டயட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில உணவு வகைகளை தவிர்த்துட்டு மத்த உணவு வகைகள்லாம் சாப்பிடுவாங்க. சரிங்களா? அந்த ஒரு குறிப்பிட்ட உணவு மட்டும் தவிர்க்கிறத வந்து நம்ம வந்து டயட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டயட்லயே நிறைய விதமான பாகுபாடுகள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லோ கார்ப் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவு வகைகளை வந்து ரொம்ப கம்மி பண்ணி சாப்பிடுவாங்க. இன்னொன்னு வந்து லோ ஃபேட் டயட் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா கொழுப்புச்சத்து அதிகமா இருக்கிற உணவு வகைகள்லாம் தவிர்த்துட்டு மீதி எல்லாத்தையுமே சாப்பிடுவாங்க. இன்னொன்னு வெஜிடேரியன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடேரியன் டயட்னா வெறும்
செடி, மரம் சார்ந்த உணவு வகைகள மட்டும் எடுத்துக்கிறது. அதாவது காய்கறி, பழங்கள், தானியங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிறது. இந்த விலங்குகள்லேருந்து வரக்கூடிய உணவுகள கம்ப்ளீட்டா தவிர்க்கிறது தான் வந்து நம்ம வெஜிடேரியன் டயட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே மாதிரி வந்து நெறைய விதத்துல வந்து நமக்கு வந்து டயட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இதோட காமன் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப டயட் இருக்கிறோம் அப்படின்னா, மேஜரா இப்ப இருக்கிற காமன் கோல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து மோஸ்ட்டா வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு இருப்பாங்க. நான் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்காக டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு சர்டைன் ஹெல்த் கோல ரீச் பண்றதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு ஷார்ட் டெர்மாவோ, இல்ல லாங் டெர்மாவோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் டயட்ல இருப்பாங்க. சரிங்களா? அததான் வந்து நம்ம இதுதான் காமன் கோல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி டயட் இருக்கிறதுனால ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண டயட்ட வந்து நம்ம நெறைய நாளுக்கு வந்து நம்மளால ஃபாலோ பண்ண முடியறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா இப்ப வந்து நம்ம நெறைய நாள் கொழுப்பு சார்ந்த உணவு வகைகள்லாம் கம்மி பண்ணிட்டோம் அப்டின்னா, அது வந்து டெஃபிஷியன்ட் ஆகும். அதாவது பற்றாக்குறை ஏற்பட்டு அதன் மூலமா நெறைய ஆம் நோய் வருவதற்கான காரணங்கள் நெறைய உண்டு. அதே மாதிரி தான் கார்போஹைட்ரேட். இந்த லோ கார்ப் டயட் அப்படின்றது வந்து நம்ம டே டு டே லைஃப்க்கு நமக்கு தேவையான எனர்ஜிய நமக்கு குடுக்குறது தான் இந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம். ஸோ அந்த கார்போஹைட்ரேட்ட நம்ம கம்மியா எடுத்துக்கும்போது, அது சார்ந்த பற்றாக்குறைகள்லாம் நம்ம உடல்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து ஒரு இப்போ வெயிட் ரிடக்ஷன் டயட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டயட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க எவ்வளோ நாள் அந்த டயட்ல இருக்கீங்களோ, அதுவரைக்கும் உங்களால அந்த வெயிட் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்க அந்த டயட்ட வந்து லூஸ் பண்ணிட்டீங்க, நார்மல் ரெகுலர் டயட்டுக்கு வந்துட்டீங்க அப்டின்னா, அகைன் நீங்க வந்து வெயிட் போட ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அந்த டயட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, டைப்ஸ் ஆஃப் டயட்ஸ். ஸோ இதுல வந்து நெறைய டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா வகையான நியூட்ரியன்ட்ஸும், எல்லா வகையான ஃபுட் குரூப்ஸும் அதுல இருக்கும். ஸோ எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், வாட்டர் இது எல்லாமே வந்து ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. நமக்கு உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அத வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது நம்ம பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்றோம். அதுல பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான ஆ உணவுகளும் இருக்கும். சீரியல்ஸ் இருக்கும். அதாவது தானியங்கள் இருக்கும், சிறுதானியங்கள் இருக்கும், பருப்பு வகைகள், கொட்டை வகைகள், அதே மாரி காய்கறிகள், பழங்கள், கொழுப்பு வகைகள், சீனி இது எல்லாமே வந்து கலந்தது தான் இந்த பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து சில இத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர் வந்து அவங்களோட ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி, இல்ல சில வந்து ஹார்ட் பேஷண்டா இருப்பாங்க. சோ அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஃபேட்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. இப்போ பிபி அதிகமா இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சுகர், சால்ட் எல்லாம் வந்து கம்மி பண்ணிப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்து கம்மி பண்ணிக்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் டயட் அப்டின்னா. இதெல்லாம் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களாவே அவங்களுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி இது நடக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் மேனேஜ்மென்ட்ல தான் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ இங்க வந்து ப்ராப்ளம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து அவங்க நெறைய ஃபுட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறதுனால, நியூட்ரியன்ட் வந்து அவங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படலாம். சில வைட்டமின்ஸோ, இல்ல மினரல்ஸோ ஏதாவது வந்து அவங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கம்மியா எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி லெவலும் வந்து கம்மியாயிக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரெஸ்ட்ரிக்டிவ் டயட் இருக்கும்போது, ப்ரொலாங் பீரியட் நம்ம லைஃப் லாங் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்டிவ் டயட் வந்து மெயின்டெயின் பண்ண முடியாது. சரிங்களா? இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா, ஃபேட் டயட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேட் டயட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பண்றோம்னா, ஆ அதாவது ஒரு குறுகிய காலத்துல உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி இருக்கிற டயட்ஸ். இதுல வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த வெயிட் மேனேஜ்மென்ட், டம்மி ரிடக்ஷன் சரிங்களா? இதுக்காக தான் வந்து நெறைய பேர் வந்து இந்த மாதிரி ஃபேட் டயட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக்கா இப்ப இது சாப்பிடுறதுனால இது வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சயின்டிஃபிக்கா வந்து எதுவுமே ப்ரூஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து லாங் டெர்ம் மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமானது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கேபேஜ் சூப் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு ஃபுல் டே வந்து வெறும் கேபேஜ் சூப்ஸ் அண்ட் கேபேஜ் ரிலேட்டடான ஃபுட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சில பேர் வந்து இந்த காலையில வெறும் வயித்துல ஆப்பிள் சிடார் வினிகர் குடிச்சோம்னா வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி
இதெல்லாம் வந்து ஃபேட் டயட்ஸ், அதாவது பொய்யான டயட்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா டீடாக்ஸ் அண்ட் ஜூஸ் கிளெனினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து சாலிட் ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. they go on liquid diets for a prolonged period. ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவங்க வெறும் லிக்விட் டயட்ஸ்ல தான் இருப்பாங்க. எதர் வெஜிடபிள் ஜூஸா இருக்கலாம், இல்ல ஃப்ரூட் ஜூஸஸா இருக்கலாம். சோ இந்த மாதிரி லிக்விட் டயட் போறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க வந்து ஷார்ட் டேர்ம்க்கு அவங்களுக்கு வெயிட் ரிடக்ஷன் கண்டிப்பா கிடைச்சிரும். ஏன்னா தே ஆர் டேக்கிங் ஒன்லி த லிக்விட் டயட்ஸ். சரிங்களா? நம்ம வந்து வெறும் தண்ணி ஆகாரமா குடிக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வெயிட் ரிடக்ஷன் இருக்கும். பட் நீங்க அந்த தண்ணி ஆகாரத்திலேருந்து அடுத்து நீங்க வந்து ஃபுல் மீல் இல்ல ஃபுல் பேலன்ஸ்டு டயட்டுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட வெயிட் எவ்வளவு கம்மி பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வெயிட்டும் நார்மலா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு டிமெரிட்ஸ் என்ன இந்த மாதிரி டயட்ஸ்ல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லிக்விடே எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல வந்து நமக்கு எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வைட்டமின்ஸ், மினரல்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமா கிடைக்கும். புரோட்டீன்ஸ் கூட கொஞ்சம் கிடைக்கும். பட் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஜூசஸ்ல, லிக்விட் டயட்ஸ்ல வந்து உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. சோ இங்கேயும் வந்து என்ன ஆகுது, நியூட்ரியன் டிஃபிஷியன்சி வருது. அதே மாதிரி இந்த என்னென்ன நியூட்ரியன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலையோ, சோ அதோட மெட்டபாலிசம்ல கண்டிப்பா ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால ப்ரொலாங்கா எடுத்துக்க முடியாது. நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்காக எடுத்துக்கிறது வேற ஒரு டிசீஸ் கண்டிஷனுக்கு நம்மள கொண்டு போய் விட்டுரும். அடுத்து தெரபியூட்டிக் டயட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒன்ஸ் யூ ஆர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னா, சோ அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரிஸ்கிரைப் பண்ற டயட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து லிக்விட் டயட், வெறும் லிக்விட் மட்டும் அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் கிளியர் லிக்விட் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் செமி லிக்விட் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபுல் லிக்விட் ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் செமி சாலிட்ல கொண்டு வந்து சாலிட் ஃபுட்ஸ்க்கு நார்மலா கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி நார்மல் டயட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி இப்போ யாராவது ஒரு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, இப்போ டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ஹை லெவல் சுகர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டயட்டை மாத்தி அமைப்பாங்க. சோ பேஸ்ட் ஆன் த டிசீஸ் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது வந்து தெரபியூட்டிக் டயட். சரிங்களா? சோ இந்த டயட் தெரப்பிலே வந்து மருந்துக்கு பதிலா நம்ம உணவையே மருந்தா மாத்துறது தான் இந்த தெரபியூட்டிக் டயட். அடுத்து பிளான் பேஸ்ட் ஆர் வெஜிடேரியன் டயட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்னன்னு பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வெஜிடேரியன், அதாவது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மட்டும் சாப்பிடுறத நம்ம சொல்றோம். இப்ப சில பேர் வந்து பால் சேர்த்துப்பாங்க. ஒரு பியோர் வெஜிடேரியன் அப்படின்னா பால், முட்டை இதெல்லாம் எடுத்துக்காம வெறும் பிளான் பேஸ்டு ஃபுட்ஸை மட்டும் எடுத்துக்கிறவங்க வெஜிடேரியன். இதுல வந்து இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, பால் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. சில பேர் முட்டை மட்டும் சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து ஃபிஷ் மட்டும் சாப்பிடுவாங்க வெஜிடேரியன்ல. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேற வேற பேர் சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, லாக்டோ வெஜிடேரியன் அப்படின்னா பால் சேர்த்து எடுத்துக்கிறாங்க. ஓவோ வெஜிடேரியன் அப்படின்னா முட்டையும் சேர்த்து எடுத்துக்கிறவங்க. லாக்டோ ஓவோ வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றவங்க வந்து பால், முட்டை இதெல்லாம் வந்து சேர்த்து எடுத்துக்கிறோம். இந்த வெஜ்ஜஸ் அப்படின்றவங்க வந்து வெறும் பிளான் பேஸ்டு மட்டும் எடுத்துக்கிறவங்க தான் வந்து இந்த வெஜ்ஜன் அப்படின்றது நம்ம சொல்றோம். சோ இது இல்லாம இன்னும் நிறைய கிராஷ் டயட் இருக்கு, பாலியோ டயட் இருக்கு. சோ நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் டயட்ஸ் இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வாட் வி ஆர் இன்டேக்கிங் இட். நம்ம என்ன சாப்பிடுறோம். பாலியோ டயட்ல எல்லாம் ஒன்லி நோ கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி புரோட்டீன் ஐட்டம்ஸா கொடுப்பாங்க. அங்க வந்து நோ ஃப்ரை, நோ ஆயில் கூட கிடையாது. சோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரைட் ஃபுட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லா ஸ்டீம்டு ஃபுட்ஸ் இல்ல கிரில், தந்தூரி அந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிடுவாங்க. அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கவே மாட்டாங்க. பன்னீர், அப்புறம் சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி ஹை புரோட்டீன் டயட் தான் எடுத்துப்பாங்க. சோ இதுவும் என்னன்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியும். அதுவும் வீட்டுல இருக்கும்போது. சப்போஸ் இன்கேஸ் யூ ஆர் கோயிங் அவுட் ஆர் இன்கேஸ் யூ ஆர் கோயிங் அவுட் ஃபார் எனி ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அங்க ஃபாலோ பண்ண முடியாது. சோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் டயட்ஸ். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டயட். சோ இங்க வந்து நம்ம டயட் அப்படின்னு பேசுறதே வந்து நம்ம ஃபுட் ரிலேட்டடா தான் நம்ம பேசிட்டே இருக்கோம். சோ வந்து ஃபுட் அப்படின்றது என்ன அப்படின்னா, சோ நம்ம என்ன உணவு சாப்பிடுறோமோ அந்த உணவுல இருந்து நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறது தான் இந்த ஃபுட். சரிங்களா? அது வந்து தண்ணியாவும் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஜூசஸாவும் இருக்கலாம், இல்ல வந்து ஹோல்சம் ஃபுட்டாவும் இருக்கலாம். சரிங்களா? சோ அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற நியூட்ரியன்ஸ்னால நம்மளோட பாடி நார்மல் ஒர்க் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ நம்ம இந்த ஃபுட்டை வந்து
பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம், அனிமல் பேஸ்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து தெரியும், செடி கொடிகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு வகைகள். அனிமல் பேஸ்டுல இருந்து சொல்றது நமக்கு நான் வெஜிடேரியன் ஃபுட் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா பால், அப்புறம் முட்டை, அதே மாதிரி இறைச்சி, இது எல்லாமே வந்து அனிமல் பேஸ்டு ஃபுட்ஸ்ல வந்து சரிங்களா. சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுட்டை வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுக்காக உணவை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தோம் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன், பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னா நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து வேலைகளும் செய்யறதுக்காக தான் நம்ம வந்து முதல்ல உணவு வந்து சாப்பிடுறோம் சரிங்களா. சரி, அப்ப உடல் ரீதியான பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல 3 பயன்கள். ஒண்ணு வந்து எனர்ஜி ஈல்டிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி ஈல்டிங் ஃபுட்ஸ்னா நமக்கு தேவையான சத்து, அதாவது நமக்கு தேவையான முழு சத்தையும் நமக்கு வந்து கொடுக்குது சரிங்களா. அடுத்து வந்து பாடி பில்டிங் ஃபுட்ஸ். பாடி பில்டிங் ஃபுட்ஸ்னா இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு படத்துல தெரியும். சோ இங்க நம்ம வந்து குழந்தையா இருக்கிறதுல இருந்து நம்ம வளர்ச்சி அடைகிறோம், வளர்ச்சியில இருந்து நம்ம முதிர்ச்சி அடைகிறோம். சோ இந்த வளர்ச்சிக்கு வந்து கண்டிப்பா நமக்கு வந்து உணவு தேவைப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஆகாரமா சின்ன குழந்தைங்களை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து எந்த ஒரு அண்டர் வெயிட்டும் இல்லாம நார்மல் வெயிட்ல கிராஜுவலா வளர்ந்துகிட்டே இருப்பான். இல்ல உணவு பற்றாக்குறை இருக்க குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வளர்ச்சி வந்து அந்த வயசுக்கு ஏத்த வளர்ச்சி இருக்காது சரிங்களா. அதே மாதிரி நிறைய வந்து டிஃபிஷியன்சிஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து ப்ரொடக்டிவ் அண்ட் ரெகுலேட்டரி ஃபுட்ஸ். ப்ரொடக்டிவ் அண்ட் ரெகுலேட்டரி ஃபுட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது வந்து நம்ம சாப்பிடுற உணவு வகைகள் தான். நம்ம வந்து சின்ன சின்னதா ஏதாவது ஒரு டிசீஸ் இல்ல ஒரு டிஃபிஷியன்சிஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல டாக்டர் கிட்டயோ போகாம நாமளே வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரொடக்டிவ் ஃபுட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி ஃபுட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. சோ இதுதான் வந்து பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் சரிங்களா. அடுத்து சோஷியல் ஃபங்க்ஷன். சோஷியல் ஃபங்க்ஷனை நம்ம வந்து ஒரு உணவு அப்படின்றப்ப வந்து ஒரு கல்ச்சர் ஐடென்டிட்டியா நம்ம வந்து பாக்குறோம். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரம்ஜான் ஆரம்பிக்குது, பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரமலான் கஞ்சி வந்து அவங்க மட்டும் குடிக்கிறது இல்லாம அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சொசைட்டிஸ்க்கு இந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு சோஷியல் பாண்டிங் வந்து கிடைக்குது. ஈவன் நம்ம வந்து ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலுமே, ஒரு கல்யாணமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பர்த்டே பார்ட்டியா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்றோம், நம்மளோட நெய்பர்ஸ், நம்மளோட சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு நம்ம வீட்டுல வந்து ஒரு விருந்து வைக்கிறோம் சரிங்களா. இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு சோஷியல் பாண்டிங்காக. சோ அங்க வந்து ஃபுட் மெயினா வந்து ஃபுட் வந்து பிளேஸ் அ பாண்டிங் பிட்வீன் த கம்யூனிட்டி சரிங்களா. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்ஸா இருந்தாலும் ஜஸ்ட் வி கால் ஈச் அண்ட் எவ்ரிபடி. நம்ம மட்டும் தனியா வந்து எப்போதுமே சாப்பிடுறது கிடையாது. சந்தோஷமான நாட்கள், தீபாவளியா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், இல்ல ரம்ஜானா இருக்கட்டும், ஜஸ்ட் வி ஆர் ஷேரிங் அவர் லவ் த்ரூ த ஃபுட். நம்ம உணவு மூலமா அவங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அது வந்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்துறதுனால அது வந்து ஒரு சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ்லயும் வந்துருது. அடுத்து சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, சொல்லுங்க ஏஸ்மா. ஆயிஷா, do you want to ask it? நீங்க உங்களுக்கு எதுவும் கேட்கணுமா? சோ நீங்க வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின்ஸை, நம்ம லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. சோ அடுத்து வந்து சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன். சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம மன ரீதியாவும் வந்து இந்த ஃபுட் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதோ இல்ல சோகமா இருக்கும் போதோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சில சமயம் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து ஆஹ் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. நிறைய பேர் வந்து அப்படித்தான் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது அப்படின்றது வந்து அவங்க வந்து தே பிலீவ் தட். சோ ஒரு சைக்காலஜிக்கலாவும் வந்து ஃபுட் ரோல் வந்து பிளே பண்ணுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். இப்போ வந்து ரொம்ப அதிகமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் தே கோ ஃபார் அ வாக் அண்ட் ஹேவ் சம் டீ. ஒரு டீயோ இல்ல ஒரு காஃபியோ குடிக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல அந்த ஒர்க் லோட் ப்ரெஷரோ கொஞ்சம் ரிலீவ் ஆகுற மாதிரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாக்லேட் சாப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி சாப்பிடுறது என்ன பண்ணுதுன்னா இந்த காஃபி, டீ, சாக்லேட்ஸ் இதெல்லாம் வந்து சர்டன் கெமிக்கல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி பிரெயினை வந்து ஒரு இன்டியூஸ் பண்ணும். இன்டியூஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு
அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜஸ்ட் வி ஃபீல் ஃப்ரெஷ். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த பெயின் ரிலீஃப் ஆகுற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா தலைவலிக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா டீயோ இல்ல காஃபியோ நல்லா சூடா குடிப்பாங்க. சூடா குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஜஸ்ட் தே பேக் டு தேர் ஒர்க். எதனால அப்படின்னா அந்த பெயின் ரிலீவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் இந்த ஃபுட் வந்து ரொம்ப ப்ளே பண்ணுது. அடுத்து வந்து பிளஷர் அண்ட் என்ஜாய்மெண்ட். ஸோ எந்த ஒரு சந்தோஷம் அப்படின்னாலும் நம்ம என்ன பண்றோம், ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம், ஜஸ்ட் வி ஆர் ஷேரிங். அதுவுமே வந்து ஒரு சைக்காலஜிக்கலா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பூஸ்டப் கொடுக்குது. ஸோ எப்போதுமே பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க, இல்ல பிளேஸ் ஆயிட்டாங்க, இல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா வாங்க எப்போ ட்ரீட்னு நம்மளும் கேட்போம். இல்லைன்னா வாங்க ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறதுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க மோஸ்ட்லி. சரிங்களா? அதுதான் வந்து இது பண்றாங்க. சரிங்களா? சோ இது வந்து ஜஸ்ட் நான் சொன்னது இந்த காஃபி, டீலாம் வந்து அந்த நேரத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா தான் இருக்கும். அதையே நீங்க கன்டினியூஸா குடிக்கும்போது வந்து இட் லீட்ஸ் டு அ இல் எஃபெக்ட்ஸ். சரிங்களா? ஜஸ்ட் அந்த நேரத்துக்கு அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். பட் வந்து இட் நாட் கன்சியூம்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ். டீயோ, காஃபியோ, சாக்லேட்ஸோ. அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா கோப்பிங் மெக்கானிசம்னா நிறைய பேர் வந்து கோவம் வந்துச்சு அப்படின்னா அந்த கோவம் வர நேரத்துல நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபுட். அடுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஃபுட் கிளாசிஃபைட் அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாக்குறோம் அப்படின்னா ஃபுட் குரூப்ஸ். சரிங்களா? ஸோ வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபுட வந்து 5 வகையா பிரிக்கிறோம். இதுதான் வந்து பேசிக் 5 ஃபுட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ். இந்த சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தானியங்களும் சிறுதானியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இத வந்து நம்ம எதுக்கு அது எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்மளோட இந்தியால பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் கோர்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தானியங்களும் சிறுதானியங்கள் தான். பாத்தீங்கன்னா காலையில பாருங்க மோஸ்ட்லி இட்லி, தோசை அதுல கண்டிப்பா அரிசி இருக்கும். அதே மாதிரி மதியம் சாதம் சாப்பிடுவோம். இல்ல மில்லட்ஸ் வகைகள் ஏதாவது இப்ப வந்து நிறைய பேர் சிறுதானியங்களையும் எடுத்துக்கிறாங்க. கம்பு, வரகு, குதிரவாளி அந்த மாதிரி ரைஸும் எடுத்துக்கிறாங்க. சோ அதுவும் வந்து இட்ஸ் கம்ஸ் அண்டர் தி சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ்ல தான். அதே மாதிரி நைட்டு பாத்தீங்கன்னா அகைன் இட்லி, தோசை, சப்பாத்தி இல்ல உப்மா இது வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின் கோர்ஸ் நம்ம இதுல வந்து சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ்ல தான் வரும். சரிங்களா? நம்ம வந்து அதிகமா கன்சியூம் பண்றதும் அதுதான். ஸோ இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் நம்ம சாப்பிடும்போது அது வந்து நமக்கு நிறைய எனர்ஜி கொடுக்குது. சரிங்களா? நம்ம வந்து நமக்கு அன்றைய நாள் என்ன வேலை செய்யணுமோ அதுக்கு தேவையான எனர்ஜி வந்து நமக்கு நிறைய கொடுக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ்ல அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கு. சரிங்களா? எஸ்பெஷலி மில்லட்ஸ்ல எல்லாம் வந்து நார்ச்சத்து இருக்கு. சோ அந்த நார்ச்சத்து மூலமா நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த சிறுதானியங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. சீரியல்ஸ்ல விட சிறுதானியங்கள்ல வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. சோ இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட எலும்பு வளர்ச்சிக்கு, அதே மாதிரி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு, இதே மாதிரி செயல்படுறதுக்கு இந்த மில்லட்ஸ் எல்லாம் வந்து அதிகமா நமக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கோதுமைன்றதை விட மைதால தான் வந்து குளூட்டன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரிங்களா? அதாவது நம்ம எவ்வளவு இழுத்தாலும் இழுக்க முடியும் பாத்தீங்களா, அதுதான் நம்ம வந்து குளூட்டன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூவிங் கம் மாதிரி அது வந்து மைதால மட்டும்தான். மத்த தானியங்கள்ல சிறுதானியங்கள்ல எல்லாம் அந்த குளூட்டன் கிடையாது. சோ அதனால ஏற்படக்கூடிய வயிறு பற்றின உபாதைகள் வந்து இந்த சிறுதானியங்களையும் தானியங்களையும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஓட்ஸ், பார்லி, சிறுதானியங்கள் இதுல எல்லாத்துலயுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட இதயத்துக்கு நல்லது. அதே மாதிரி இந்த தானியங்களையும் சிறுதானியங்களையும் வச்சு நம்ம வந்து எண்ணில் அடங்கா ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். நம்ம வந்து அதே ஒரு அரிசியை வச்சே பொங்கல் செய்யறோம். அதே வந்து சக்கரை பொங்கலாவும் செய்யறோம். அப்புறம் வந்து புழுங்கல் அரிசி வச்சு நம்ம வந்து நிறைய வெரைட்டி ரைஸ், எலுமிச்சம் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரியும் செய்யறோம். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ்லயும் புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், பிரியாணி இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்றோம். சோ இதுல வந்து அதுவும் அதே மாதிரி நம்ம பவுடர் மாதிரி பண்ணி நம்ம கஞ்சியா கூட குடிச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த மாதிரி நிறைய விதத்துல நம்மளால சேர்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ். சரிங்களா? பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ்ன்றது
பருப்பு வகைகளும் கொட்டை வகைகளும். இப்ப வந்து இந்த கொட்டை வகைகள் அப்படின்றது என்னன்னா காஞ்சது. சரிங்களா? இந்த பருப்பு நம்ம யூஸ் பண்ற பருப்பு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து காஞ்சு போன பருப்பா தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறது வந்து நம்ம லெக்யூம்ஸ், இப்ப பச்சை பட்டாணி, மொச்சை இதெல்லாம் வந்து லெக்யூம்ஸ்ல வந்துரும். சரிங்களா? நம்ம வந்து இந்த பல்சஸ் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த முழு பருப்பா இருந்துச்சு அப்படின்னா அத நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கிறோம். இந்த மத்தபடி பருப்பு, இந்த உடைச்ச பருப்புகள் எல்லாமே வந்து நம்ம வேக வச்சு நம்மளோட ரெகுலர் ஃபுட்ல நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த முழு பருப்புகள் வந்து ஊற வச்சு வேக வச்சு நம்ம சுண்டல் ப்ரிப்பரேஷன் சுண்டெல்லாம் வந்து நம்ம சாப்பிடுறோம். சோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகப்படியான புரதச்சத்து இருக்கு. சோ நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி புரதச்சத்து மாறும். சோ இப்போ வந்து 50 கிலோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு 50 கிராம் புரதச்சத்து தேவைப்படும். சோ அந்த 50 கிராம் புரதச்சத்தும் இதுல அந்த பருப்பு வகைகள்ல இருந்தும் மத்த தானியங்கள்ல இருந்தும் நமக்கு வந்து கிடைக்குது. ஆனா மேஜரா புரதம் வந்து நமக்கு பருப்பு வகைகள்ல கிடைக்குது. அப்புறம் பால் சார்ந்த பொருள், அப்புறம் மாமிசம் சார்ந்த பொருள்லயும் நமக்கு வந்து கிடைக்குது. சோ அதை ஈக்குவலா நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட ரோல் வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள்ல வந்து நிறைய நார் சத்தும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள் எல்லாமே வந்து கொழுப்பு சத்து வந்து இதுல கம்மி. சரிங்களா? அதே மாதிரி இந்த பருப்பு வகைகள்ல வந்து சில பருப்பு வகைகள்ல வந்து அதிகப்படியான அயன் சத்து இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, ஜிங்கும் இருக்கு. அதே மாதிரி இது வந்து பருப்பு வகைகள் நம்ம அதிகமா எடுத்துக்கும் போது நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகாம கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி கிராஜுவலா ரெடியூஸ் ஆகும். நம்ம எப்படி தானியங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி பருப்பு வகைகளும் நம்ம எண்ணில் அடங்கா ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். சாம்பாரா பண்றோம், பாயசம் வைக்கிறோம், கூட்டுக்கு வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்டஃபிங்னா நம்ம இப்ப போலி எல்லாம் சாப்பிடும்போது அந்த போலியில ஒரு ஸ்டஃபிங்கா நம்ம செய்யறோம். அதே மாதிரி இந்த கச்சோரி அந்த மாதிரியான கார வகைகள், இனிப்பு வகைகள் எல்லாமே வந்து நம்ம இந்த பருப்பு வச்சு நம்ம செய்யலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளும் பழ வகைகளும் நம்ம வந்து நம்ம எப்போதுமே வந்து அந்த காய்கறிகள் பழ வகைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த ஒரு கலருக்கு பின்னாடி ஒரு பிக்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எல்லாமே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்குது. சரிங்களா? இப்போ இந்த பழங்கள்லயும் காய்கறிகள்லயும் அதிகப்படியா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின்களும் மினரல்களும். சோ இந்த வைட்டமின்ஸும் மினரல்ஸும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து நிறைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது வந்து தேவைகள் கம்மி இருந்தாலும் அது வந்து அதிகமா பெரிய வேலையை செய்யும். அதே மாதிரி காய்கறிகளையும் பழ வகைகளையும் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. இதே மாதிரி இப்போ வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமா இந்த காய்கறிகள் பழ வகைகளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுல ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. எதனாலன்னா இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி ஃபைபரும் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து சில காய்கறிகள்ல பழங்கள்ல எல்லாம் வந்து வைட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து நேச்சுரலாவே நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமா உருவாக்குது. அதே மாதிரி காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கும் போது நமக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுவும் வராம தடுக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ வெயில் காலம் பாத்தீங்களா, வெயில் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்பூசணி, ஆரஞ்சு, கிரேப்ஸ் இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் சாப்பிடுறது மூலமா நம்மள நாமே நல்லா ஹைட்ரேட்டடா நிறைய நீர்ச்சத்து நிறைய இருக்கிற பழங்களை சாப்பிடும்போது நம்மளோட உடலுக்கும் அதிகப்படியான நீர்ச்சத்தும் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம அதிகமா பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கும் போது நம்ம வந்து நோய் வந்து வராம தவிர்க்கிறதுக்கு வந்து நிறைய காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம உட்கொள்ளலாம். அடுத்து பார்த்தோம்னா மில்க் மீட் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா? பால் சார்ந்த பொருட்கள், மாமிசம் சார்ந்த பொருட்கள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான புரோட்டீன் வந்து இருக்கு. சரிங்களா? சோ வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்களையும் இறைச்சி சம்பந்தமான பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பு வகைகள். சரிங்களா? அந்த கொழுப்பு வகைகள் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வைட்டமின் டி இருக்கு, வைட்டமின் B12 இருக்கு. இந்த மாதிரி வைட்டமின் B12 வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்ம உடம்புல இருக்க ரெட் பிளட் கார்பசல்ஸ் அதாவது ஆர்பிசின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஹீமோகுளோபின் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வைட்டமின் B12 தேவைப்படுது. அதே மாதிரி நமக்கு நரம்பு மண்டங்கள் சீரா இருக்கிறதுக்காகவும் நமக்கு வந்து இந்த B12 தேவைப்படுது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஆர்கன் மீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த
லிவர், கிட்னி இந்த மாதிரி ஆர்கான் மீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஆர்கான் மீட்ஸ்லயுமே வந்து அதிகம் லிவர்ல எஸ்பெஷலி லிவர்ல வைட்டமின் B12 அதிகமா இருக்கு. சோ இந்த மில்க் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து மினரல்ஸ். இதுல இருந்து அதிகப்படியான மினரல்ஸ் நமக்கு கிடைக்குது. அதனால நமக்கு வந்து போன் சம்பந்தமான உபாதைகள் எதுவும் வராம நம்ம தவிர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இதுல கிடைக்கிற ஒரு கொழுப்புச்சத்து வந்து ஒரு ஹெல்தி ஃபேட்டா இருக்கு. நம்ம வந்து அளவோட எடுத்துக்கும் போது அது வந்து நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த மாமிசம், பால் சார்ந்த பொருட்கள்லாம் நம்மளுக்கு சாப்பிடும்போது அதிகமா சீக்கிரமாவே நமக்கு வந்து ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும். அதாவது சட்டைட்டி வேல்யூன்னு சொல்லுவாங்க. சோ வந்து நமக்கு வயிறு ஃபுல்லா நம்ம கொஞ்சம் சாப்பிடும் போதே கொஞ்சம் ஃபுல்லான மாதிரி இருக்கும். சோ ஒரு சாப்பிட்ட திருப்திய வந்து நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாமிசம், பால் சார்ந்த பொருட்கள்ல புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து மசில்ஸ் வந்து நல்லா வளர்றதுக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்த ஃபுட் குரூப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேட்ஸ், ஆயில்ஸ் அண்ட் சுகர்ஸ். சரிங்களா? சோ இந்த வந்து ஃபேட், ஆயில், சுகர்ஸ் எல்லாமே வந்து என்ன குடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நமக்கு எனர்ஜி குடுக்குது. அதே மாதிரி நார்மலா நம்மளோட செல்ஸ் வந்து ஃபங்ஷன் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹெல்தி ஃபேட் சில ஃபேட் வந்து ஹெல்தி ஃபேட்டா இருக்கும். எஸ்பெஷலி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சீனி வந்து நமக்கு வந்து மெயின் எனர்ஜி சோர்ஸா மட்டும் தான் இருக்கு. அது தவிர அந்த சீனில வந்து நமக்கு குறிப்பிட்ட எந்த ஒரு நியூட்ரியன்ட்டுமே கிடையாது. அதே இப்போ வெல்லம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல அயன் சத்து அதிகமா இருக்கு, கால்சியம் இருக்கு. அதே மாதிரி தேன்ல வந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் லெவல் வந்து கம்மியா இருக்கும். சரிங்களா? எனர்ஜி அதாவது கிலோ கலோரிஸ் வந்து கம்மியா இருக்கும். அதனாலதான் வந்து நம்ம சீனிக்கு பதிலா ஹனி அதாவது தேனை கலந்து சாப்பிடுறோம். அடுத்து பார்த்தோம்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் த நியூட்ரியன்ட்ஸ். நியூட்ரியன்ட்ஸ் பிரிக்கும்போது 6 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். சோ இத எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் தெளிவா அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெறைய பேர் வந்து இதன பத்தின ஒரு அ ஆக்சுவலா நமக்கு கார்போஹைட்ரேட் தான் நம்ம உடம்புக்கு வந்து நெறைய அ வேலை செய்யறதுக்கான எனர்ஜிய வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் தான் குடுக்குது. பிரைமரி சோர்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். சரிங்களா? ஆனா நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த லோ கார்போ டயட் அப்படின்னு சொல்லிட்டு கார்போஹைட்ரேட்ட எடுக்கிறத தவிர்த்துக்கிறான். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நாளுக்கு நாள் வந்து நீங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. நெறைய அதோட சிம்ப்டம்ஸ்லாம் நெறைய இருக்கு. சரிங்களா? சோ வந்து இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இத 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சீக்கிரமா செரிமானமாகக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ். இன்னொன்னு வந்து காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா அது வந்து கொஞ்சம் செரிமானம் ஆகறதுக்கு இட் டேக்ஸ் டைம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ்ல மோனோசாக்கரைட்ஸ் அண்ட் டைசாக்கரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சும்மா அந்த கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து கார்பன் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்த மோனோ, டை அப்படின்றத சொல்லுவோம். இந்த மோனோ அப்படின்றது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ்ன்னு சொல்லுவோம். சோ நம்ம வந்து என்ன சாப்பிட்டாலும் கடைசியா இந்த குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸா கன்வெர்ட் ஆனாதான் நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல நம்மளோட செல்ஸ் வந்து அப்சர்வ் ஆகும். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து சிம்பிள் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதெல்லாம் வந்து இப்போ நீங்க கிராஜுவலா வந்து நெறைய சுகர்ஸ்லாம் இருக்குன்னா, நீங்க வந்து மினிமம் குவான்டிட்டி வந்து நீங்க எடுத்துக்கிட்டா, அது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து டைசாக்கரைட்ஸ். டைசாக்கரைட்ஸ்ன்றது வந்து மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ். ஆக்சுவலா மால்டோஸ்ன்றது நம்ம மால்ட்ல இருந்து கிடைக்கிறது. லாக்டோஸ் கிரெயின்ஸ்ல இருந்து கிடைக்கிறது வந்து மால்டோஸ். லாக்டோஸ்ல இருந்து பால்ல இருந்து கிடைக்கிறது. சுக்ரோஸ்ல இருந்து கேன் சுகர்ஸ்ல இருந்து கிடைக்கிறது சுக்ரோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். சோ இதெல்லாம் வந்து ஒரு மீடியம் அளவுக்கு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து நல்லது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, பாலிசாக்கரைட்ஸ். இந்த பாலிசாக்கரைட்ஸ்ல பார்த்தோம்னா, ஸ்டார்ச், ஃபைபர், கிளைகோஜன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சுவலா கிளைகோஜன் வந்து ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ். நம்ம லிவர்ல, மசில்ல எல்லாம் வந்து நம்ம அதிகப்படியா சாப்பிடுற கார்போஹைட்ரேட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லிவர்லயும், மசில்லயும் போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? போய் ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகும்? நம்ம இப்ப ஃபாஸ்டிங் இருக்கிறோம். இல்ல நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில இருக்கிறோம். அத்லெட்டா இருக்கோம். இல்ல வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல வந்து நம்ம இருக்கிறோம். ஹெவி பிசிக்கல் ஒர்க் இருக்கு அப்படின்னா, நம்ம சாப்பிடலனா கூட அந்த கிளைகோஜன் இருக்கு பாத்தீங்களா? அந்த லிவர்ல இருக்கிற கிளைகோஜன் அகைன் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆயி நமக்கு எனர்ஜி தரும். சரிங்களா? நம்ம அளவுக்கு அதிகமா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டோம். அந்த கிளைகோஜன் ஸ்டோரேஜும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கார்போஹைட்ரேட் வந்து ஃபேட்டா டெபாசிட் ஆகும்.
சரிங்களா? எஸ்பெஷலி அடிப்போஸ் டிஷ்யூ, அதாவது அடி வயிற்று பகுதியில தான் அதிகமான கார்போஹைட்ரேட் ஃபேட்டா டெபாசிட் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைய பேர் என்ன பண்றோம்னா கிராப் டயட், லோ கிராப் டயட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதுவுமே நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த பாலிசாக்கரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஃபைபர்ல வந்து பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ் அப்படின்லாம் நிறைய ஃபார்ம்ஸ்ல சொல்லுவோம். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றது சொலிபிள் ஃபைபர், இன்சொலிபிள் ஃபைபர் அப்படின்னு சொல்றோம். சொலிபிள் ஃபைபர்னா நம்ம வந்து மென்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற அது வந்து செரிமானம் ஆயிடும். இன்சொலிபிள் ஃபைபர் அப்படின்றது இந்த நார்ச்சத்து இருக்கு பாத்தீங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு சத்தா இருந்தாலும் சரி, தேவையில்லாத ஏதாவது வேற ஒரு நியூட்ரியன்ட், அதிகப்படியான நியூட்ரியன்ஸ் ஏதாவது இருந்தாலும் சரி, அதை பைண்ட் பண்ணினா அது எல்லாத்தையுமே, நார் தானே அது, சோ அது தண்ணி கூட சேர்ந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த ஸ்பாஞ்ச் என்ன பண்ணும்னா தேவையில்லாததெல்லாம் போய் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி த்ரூ ஃபீக்கஸ் வந்து நமக்கு வெளியில வந்துடும். அதுதான் மெயின் ரோல் வந்து ஃபைபர். சரிங்களா? சோ நம்ம வந்து அதிகப்படியான ஃபைபர்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும் டெய்லி நம்மளோட உணவு வகைகள். சோ இப்போ கார்போஹைட்ரோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. சோ வந்து என்ன ஆகுது, நம்ம கார்போஹைட்ரேட் என்ன சாப்பிட்டாலும் அதை குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகி நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல நம்ம பிரெயின் ஆக்டிவா இருக்கிறதா இருக்கட்டும், நம்மளோட ஆர்கன்ஸ் நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே இந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து கன்வெர்ட் ஆகிற குளுக்கோஸ் வந்து பெரிய வேலை செய்யும். அடுத்து வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அதிகப்படியான குளுக்கோஸ் இருக்கும் பட்சத்தில் அது வந்து லிவர்ல கிளைகோஜனா ஸ்டோர் ஆகுது. லிவர்ல இருக்க கிளைகோஜன் மட்டும்தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். மசில்ல இருக்கிற கிளைகோஜன் வந்து அது அப்படியே தான் இருக்கும். அன்லெஸ் நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்யும் போதோ, இல்ல அதிகப்படியான பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அத்லெட்ஸ் இல்ல இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மசில்ல இருக்க கிளைகோஜன் வந்து கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி இட் சப்போர்ட்ஸ் த பிரெயின் ஃபங்க்ஷன். சோ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம குளுக்கோஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வந்து நல்ல கரெக்டான அளவு நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த அதிகப்படியான நம்ம கரெக்டான அளவு நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கும் போது என்ன சட்டி ஒண்ணும் கொண்டாந்து புக்ல இருக்கு. என்ன சட்டி இல்லடி, என்ன சட்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க உங்களோட அத மியூட்ல போடுங்க. அப்படியா? ஏன் அவள்கிட்ட இந்த இதை சோ நம்ம என்ன பண்றோம், பிரெயின் வந்து தேவையான அளவு குளுக்கோஸ் போகும்போதுதான் நமக்கு வந்து நிறைய காக்னிட்டிவ், அதாவது ப்ராப்ளம் சால்விங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளால ப்ராப்ளம் சால்விங் வந்து நிறைய பண்ண முடியும். அதே மாதிரி மெமரி நமக்கு வந்து தேவையான அளவு வந்து நம்ம ஞாபக சக்தி இது எல்லாமே வைக்கிறதுக்கு நமக்கு வந்து தேவையான அளவு கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கிட்டே மறைச்சுக்கிட்டு அலையறா, என்னன்னு சொல்லாம நம்ம நோண்டி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? சோ என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து குளுக்கோஸ் கரெக்டா இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி கிடைக்குது, மெமரி கிடைக்குது. அதே மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸும் பண்ண முடியும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், நமக்கு சப்போஸ் ஏதாவது சாப்பிடல, நமக்கு வந்து ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எந்த விதத்துலயும் எந்த ஒரு ஒர்க்லயும் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நம்ம நார்மலா நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணும். சரிங்களா? அடுத்து வந்து எய்ட்ஸ் இன் டைஜஷன் அண்ட் கட் ஹெல்த். இது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதுனால நமக்கு வந்து டைஜஷன் வந்து நல்லபடியா இருக்கு. சரிங்களா? அதுதான் அந்த கட்டுன்றது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன், சிறுகுடல் பெருங்குடல். இந்த 2 குடல்லையுமே வந்து இந்த ஃபைபர் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத பொருட்களை வந்து பைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். அதே மாதிரி இந்த இன்சொலிபிள் ஃபைபர் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாக்டீரியாஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இன்டெஸ்டைன்ல பாக்டீரியாஸ், அதாவது குட் பாக்டீரியாஸ் நம்ம சொல்லுவோம், அந்த பாக்டீரியாஸ்க்கு அது உணவா மாறுது. சரிங்களா? நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்ணலனாலும் அந்த பாக்டீரியா உட்கொள்ளக்கூடிய உணவா அந்த இன்சொலிபிள் ஃபைபர் மாறுது.
அதே மாதிரி இந்த ஃபேட் வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னாலுமே வந்து நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் தேவைப்படுது. சரிங்களா? சில சமயம் என்ன ஆகும், நம்ம கார்போஹைட்ரேட் வந்து இல்ல பத்தல அப்படின்னா அடுத்து ஃபேட் வந்து பிரேக் டவுன் ஆகி நமக்கு வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அது வந்து கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அது அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம யூரின்ல வந்து நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து புரோட்டீன், நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா எடுத்துக்கல அப்படின்னா அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த புரோட்டீன் இருக்கு பாத்தீங்களா, புரோட்டீன்ல இருந்து நமக்கு பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி புரோட்டீன் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து கிட்னிக்கு ரொம்ப அதிகப்படியான ஒரு வேலை. சோ இன்னொன்னு வந்து புரோட்டீன் வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளோட வளர்ச்சிக்கும் அண்ட் உடம்புல ஏதாவது ஒரு செல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு, இல்ல நமக்கு அடிபட்டிருக்கு, அந்த மாதிரியான ரிப்பேரிங் ஒர்க்கு தான் புரோட்டீன் வந்து அதிகமா தேவைப்படும். சோ அந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான் அந்த புரோட்டீன் தேவைப்படும். சரிங்களா? சோ கார்போஹைட்ரேட் வந்து நம்ம சரியான அளவு எடுத்துக்கல அப்படின்னா ஃபேட்டும் பிரேக் டவுன் ஆகும், புரோட்டீனும் பிரேக் டவுன் ஆகும். அப்ப ஃபேட்டோட வேலை செய்ய முடியாது, புரோட்டீனோட வேலை செய்ய முடியாது. அங்க வந்து ஒரு டிஃபிஷியன்ஸ் வந்துடும். சரிங்களா? சோ கார்போஹைட்ரேட் அப்படின்னா நம்ம வந்து ஹெல்தி கார்போஹைட்ரேட், அதாவது ஹை ஃபைபர் கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கணும் நம்ம. அடுத்து புரோட்டீன். நம்ம வந்து புரோட்டீனை வந்து 2 வகையா பிரிக்கலாம். வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன்னு சொல்லுவோம். எதனால இதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பால் சார்ந்த பொருட்கள், மாமிசம், அப்புறம் மீன், சிக்கன், அப்புறம் மட்டன், இது எல்லாமே வந்து பீஃப் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன்ல வந்து எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து கெமிக்கல் காம்போசிஷன்ல நைட்ரஜன் கிடையாது. நம்ம வந்து இப்போ ஒரு முட்டையில வந்து 40 கிராம் முட்டையில 13 கிராம் புரோட்டீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், புரதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 13 கிராம்ல 99% வந்து நம்மளோட பாடியில யூட்டிலைஸ் ஆயிடும். சரிங்களா? அதனாலதான் வந்து அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க வந்து செகண்ட் கிளாஸ் புரோட்டீன், இது வந்து பிளான்ட் பேஸ்டு ஃபுட் ஏதோ மாறி இருக்கு. சோ பிளான்ட் பேஸ்டு வந்து பார்த்தோம்னா இது இந்த கெமிக்கல் காம்போசிஷன்ல இதுல வந்து ஒரு நைட்ரஜன் இருக்கும். சோ அது பிரேக் டவுன் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதனால இதை வந்து நம்ம செகண்ட் கிளாஸ் புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இருந்தாலும் வெஜிடேரியனுக்கு வந்து புரோட்டீன் சோர்சஸ், அதாவது புரதம் வேணும் அப்படின்னா அவங்க வந்து முழுசா நம்பி இருக்கிறது இந்த பருப்பு வகைகள் தான். சரிங்களா? சோ இந்த பருப்பு வகைகள்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பருப்பு எப்போதுமே நம்ம பருப்பு சேர்த்து சமைக்கும் போது பெருங்காயத்தூள் நிறைய சேர்த்து சமைப்போம். சோ இது வந்து இந்த பிரேக் டவுன் ஆகும்போது இந்த கார்போஹைட்ரேட், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இப்படி பிரியும் போது அந்த நைட்ரஜன் வந்து பிரியும். சரிங்களா? அதுதான் வந்து நமக்கு வந்து நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வர்றது, இல்ல வந்து நிறைய கொஞ்சம் பருப்பு இல்ல சுண்டல் நிறைய பேர் சாப்பிட்டா கொஞ்சம் பிளாட்டுலன்ஸ் மாதிரி, அதாவது வயிறு உப்புசமா இருக்கிற மாதிரி சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி ஃபீல் பண்றது எல்லாமே இந்த ஒரு ரீசன் தான். சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டீனும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து அதிகப்படியா தேவையான ஒரு சத்து. சரிங்களா? அதாவது 1 கிலோக்கு 1 கிராம் வீதம் வந்து இந்த புரோட்டீன் தேவைப்படுது. நீங்க 70 கிலோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு 70 கிராம் புரோட்டீன் தேவைப்படுது. 50 கிலோ இருக்கிறவங்களுக்கு 50 கிராம் தேவைப்படுது. சரிங்களா? சோ இதோட முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட போனு, ஸ்கின், அதே மாதிரி நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த புரதச்சத்து தேவைப்படுது. இது வந்து எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்க அந்த டிஷ்யூஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளியில இருக்க டிஷ்யூ எல்லாம் நல்லபடியா வளர்றதுக்காக, சப்போஸ் இன்கேஸ் அதுல வந்து ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்பட்டுச்சு, இல்ல வந்து செல்ஸ்ல இருக்கிற தோல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, இல்ல சுருங்கி போயிருக்கு அப்படின்னா அதை வந்து திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு, ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த புரதச்சத்து தேவைப்படுது. நீங்களே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அடிபட்டுச்சுன்னா அந்த காயம் அப்படியேவா இருக்கு? கிடையாது. அது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த தழும்பு தான் இருக்குமே தவிர அந்த காயங்கள் வந்து முழுசாவே மறைஞ்சிடும். சோ அது வந்து எதனால அப்படின்னா நம்ம அந்த புரதச்சத்து அதிகமா எடுத்துக்கிறதுனாலதான். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ரெக்கவரி ஆகணும், இப்போ இன்ஜுரிஸ் எல்லாம் இருக்கு, ஏதாவது அடிபட்டிருக்கு, அவங்க வந்து சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னா இந்த புரதச்சத்து அதிகமா இருக்கிற உணவை நம்ம எடுத்துக்கும் போது அவங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆவாங்க. அதே மாதிரி இந்த புரதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம தோலுல இருக்கு, அதே மாதிரி கண்ணுல, முடியில, எல்லாத்துலயுமே வந்து நமக்கு புரதம் இருக்கு. சரிங்களா?
அதே மாதிரி வந்து இந்த புரதம் வந்து இந்த என்சைம்ஸ், அதாவது வந்து இந்த ஒரு காரணியிலேருந்து இன்னொரு காரணி மாறறதுக்கு தூண்டுதல் வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் தேவைப்படும். சோ அந்த இது வந்து நம்ம என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த என்சைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி எல்லாமே புரோட்டீன் ரிலேட்டடா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி என்சைம்ஸ் வந்து புரோட்டீனா புரதச்சத்தா இருக்கிறதுனால அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கும் போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பாடியில நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது செரிமானம் ஆகறதுக்கு, அந்த செரிமானமான உணவுல இருந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் போறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு புரதச்சத்து தேவைப்படும். அதே மாதிரி நமக்கு ஹார்மோன் ரெகுலேஷன்ஸ், அதாவது இன்சுலினா இருக்கட்டும், இல்ல குரோத் ஹார்மோனா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து புரோட்டீன் தான். சோ அந்த புரோட்டீன் வந்து நம்ம சரியான விகிதத்துல எடுத்துக்கும் போது நம்மளோட உடம்பு அதுக்குரிய நார்மல் ஃபங்க்ஷன்ஸ பண்ணும். அதே மாதிரி பிளட் சுகர் லெவலையும் நார்மலாவும் வச்சுக்கும், கண்ட்ரோலாவும் வச்சுக்கும். அதே மாதிரி புரோட்டீன்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமா உருவாக்குது. சோ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி புரதச்சத்து அதிகமா உருவாக்கும் போது நமக்கு நோய் வராம தடுக்குது. அப்படியே நோய் வந்தாலும் அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க உதவி பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் எல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, அதெல்லாமும் கூட புரோட்டீன் தான். சோ அந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம மூளைக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து பிளட் மூலமா நமக்கு கொண்டு போகுது. சோ இப்ப அந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும்போது தான் நம்ம வந்து சீக்கிரமா டயர்ட் ஆயிடுறோம், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம். நிறைய பேருக்கு முடி உதிர்தல் இது எல்லாமே அதிகமா இருக்க காரணமும் அதுதான். அபார்ட் ஃப்ரம் தட் இந்த கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கும்போது புரோட்டீன்ல இருந்தும் நமக்கு வந்து நிறைய எனர்ஜியும் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து அந்த ஃப்ளூயிட் அண்ட் பிஹெச் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீர் சத்து வந்து சம அளவுல இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து புரதச்சத்து கண்டிப்பா தேவைப்படுது. சோ நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப வந்து கிராட்டின் அப்படின்னா அது வந்து புரோட்டீன் எங்க இருக்குன்னா நம்மளோட முடியிலையும் நகத்திலையும் இருக்கும். அதே மாதிரி கொலாஜன் அப்படின்ற புரோட்டீன் வந்து நமக்கு ஸ்கின்ல இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் ஆகணும், கார்போஹைட்ரேட் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து அமைலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் தேவைப்படுது. அதே மாதிரி புரோட்டீன் டைஜஸ்ட் ஆகிறதுக்குமே பெப்சின் அப்படின்ற என்சைம் வந்து தேவைப்படுது. இது எல்லாமே புரோட்டீன் தான். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹீமோகுளோபின் வந்து நம்ம மூளைக்கு உடம்புக்கு எல்லாத்துக்குமே ஆக்சிஜன் எடுத்துட்டு போறது. அதே மாதிரி ஆல்புமின் அப்படின்னு சொல்ற ஒரு புரோட்டீன் வந்து நம்ம சாப்பிடுற உணவுக்குள்ள இருக்கிற அனைத்து நியூட்ரியன்ஸுமே எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போறது இந்த ஆல்புமின் தான். அதே மாதிரி ஹார்மோனல் புரோட்டீன் அப்படின்னு சொல்றது வந்து இன்சுலின் சொல்லலாம், குரோத் ஹார்மோன் சொல்லலாம். அதே மாதிரி கான்ட்ராக்டல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த அசிட்டின், மயோசின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மசில்ஸ் வந்து பெண்ட் பண்றது, கான்ட்ராக்ட் பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான புரோட்டீன் தேவைப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேட். இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃபேட், கொலஸ்ட்ரால்னா என்ன, கொலஸ்ட்ராலும் ஃபேட்டும் ஒன்னா அப்படின்லாம் கேட்பீங்க. சோ வந்து நம்ம வந்து நார்மலா வந்து ஜென்ரலா எல்லாருமே சொல்றது குட் ஃபேட்ஸ், பேட் ஃபேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஆனா வந்து நம்ம வந்து சாப்பிடுறதுல வந்து நம்ம ஃபேட்டை பிரிக்கிறது 3 வகையா பிரிப்போம். ஒண்ணு வந்து சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் தான் இந்த பேட் கொலஸ்ட்ரால். சரிங்களா? இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நம்ம அளவா எடுத்துக்கும் போது அது எந்த ஹார்மும் பண்றது இல்ல. அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வந்து ரொம்ப நல்ல குட் ஃபேட் அப்படின்னு சொல்றது வந்து இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட். சோ இந்த ஃபேட் இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நமக்கு வந்து எனர்ஜி கொடுக்குது. சரிங்களா? இப்ப வந்து கார்போஹைட்ரேட் புரோட்டீன்லாம் 1 கிராம் வந்து 4 கிலோ கலோரி தான் கொடுக்கும். ஆனா இந்த ஃபேட் மட்டும் 9 கிலோ கலரி கொடுக்கும். அதாவது 1 கிராம் ஃபேட் வந்து 9 கிலோ கலோரிஸ். சரிங்களா? அதனாலதான் ஃபேட் அதிகமா சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். அதே மாதிரி அதை ரெடியூஸ் பண்றதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறதும் அதனாலதான். சரிங்களா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோல் வந்து என்ன அப்படின்னா நமக்கு நிறைய எனர்ஜி கொடுக்குது. அதே மாதிரி நிறைய செல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஆர்கன்ஸையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ ஹார்ட் எடுத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு வெளியில ஒரு ஃபேட் லேயர் இருக்கும். சோ எந்த ஒரு அதிர்வுல இருந்தும் நம்ம வந்து அதை டைரக்டா
டைரக்டா அதை நோக்கி பாயாம இருக்கிறதுக்காக அந்த வந்து ஆர்கான்ஸை ப்ரொடக்ட் பண்ணுது. ஈவன் நம்மளோட ஸ்கின் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின்னுக்கு கீழே வந்து ஒரு ஃபேட் லேயர் இருக்கும். சோ அந்த ஃபேட் லேயர் தான் நமக்கு வந்து வெயில் காலத்துல நம்மள குளிர்ச்சியாவும் வச்சிருக்கிறது, குளிர்காலத்துல வந்து நம்மள வார்மா வச்சுக்கிறதுக்கும் அந்த ஃபேட் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, கொஞ்சம் வந்து சில பேர் வந்து ரொம்ப குளிர்காலத்துல வந்து அவங்க உடம்பெல்லாம் கொஞ்சம் கத 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 கதன்னு இருக்கும். சோ அதுக்கு காரணம் வந்து அந்த ஃபேட் தான். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி சோர்ஸா இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி செல் growthக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகுது. நம்மளோட ஆர்கான்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஃபேட் soluble வைட்டமின்ஸ், அதாவது வைட்டமின் A, D, E, Kன்னு சொல்லுவோம். அந்த வைட்டமின்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா எண்ணெய் இல்ல இந்த மாதிரி கொழுப்பு சத்துக்கள் தேவைப்படுது. சோ இதெல்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்கு நமக்கு அந்த ஃபேட் அவசியம் தேவைப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டோன், டெஸ்டிரோன், கார்டிசால், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு வந்து ஃபேட் வந்து ரொம்ப தேவைப்படுது. சரிங்களா? அதே மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷனா இருக்கட்டும், நர்வஸ் சிஸ்டமா இருக்கட்டும், இதுல வந்து பிரெயின்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 60% ஃபேட் இருக்கு. அதுலயும் வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஞாபக சக்தி அதிகமாக்குறதுக்கு, நம்மளோட மூட் வந்து நார்மலா இருக்கிறதுக்கு, அதே மாதிரி பிரெயின் வந்து நார்மல் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இந்த ஃபேட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க வந்து சமைக்கும் போது இந்த ஃபேட் ஆட் பண்ணீங்கன்னா தான் அந்த ஃபுட்ல இருக்க ஃபிளேவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த ஃபேட்டோட ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்னா என்ன, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னா என்ன அப்படின்னு. இப்போ இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ன்றது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா சாப்பிடுற வரைக்கும் நமக்கு வந்து எந்தவித கஷ்டமும் கிடையாது. இது வந்து நம்ம அளவுக்கு அதிகமா சாப்பிடும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து பேட் கொலஸ்ட்ராலா மாறுது. நார்மலா இந்த கொலஸ்ட்ரால் அப்படின்றது நம்மளோட லிவர்ல செக்ரேட் ஆகுறது. சரிங்களா? நம்மளோட லிவர்லயே நேச்சுரலா நமக்கு கொலஸ்ட்ரால் வந்து இருக்கு, அதுலதான் செக்ரேட் ஆகுது. மத்தபடி பிளான்ட் சோர்ஸ்ல எந்த பிளான்ட் சோர்ஸ்லயுமே கொலஸ்ட்ரால் கிடையாது. அந்த மாதிரி சோயாபீன் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில், இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்டு ஆயில்ஸ்லயும் எதுலையுமே நேச்சுரலாவே கொலஸ்ட்ரால் கிடையாது. சரிங்களா? நம்ம வந்து எக்ஸ்டர்னலா எடுத்துக்கிறது இந்த மாமிச உணவுல இருந்து நம்ம வந்து கொலஸ்ட்ரால் எடுத்துக்கணும். அதை வந்து நம்ம அளவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. அதே மாதிரி சில சமயம் வந்து கொலஸ்ட்ரால் இன்னும் அதிகமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு நர்வ் சிக்னல், அதாவது நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா நமக்கு அந்த நரம்பு வந்து கரெக்டா சிக்னல் கொடுக்கும் பாத்தீங்களா, அது அந்த மாதிரி நர்வ் சிக்னல் கொடுக்கறதுக்கு வந்து இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து அதிகமா சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? சோ இது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து எது எதுலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் மீட், அதாவது நல்ல செந்நிறமா இருக்கிற மாமிசம், அதே மாதிரி பட்டர்ல, சீஸ்ல, கொழுப்பு நிறைஞ்ச பால், அதாவது ஹோல் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிளான்ட் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கோகனட் ஆயிலையும் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் கோகனட் ஆயிலையும் பாம் ஆயிலையும் கிடைக்கும். யூஸ்வலா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து எண்ணெய் வந்து இப்போ நெய் எல்லாம் ஊறுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லிக்விடா இருக்கும். ஆனா ரூம் டெம்பரேச்சர்ல எதெல்லாம் சாலிடா மாறுதோ அதெல்லாம் நம்ம வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப வந்து நீங்க பட்டர் உருக்குனாலும் அது வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கும் போது இல்ல ஃப்ரிட்ஜ்ல வைக்கும் போது உங்களுக்கு வந்து சாலிடா மாறிடும். அதே மாதிரி கோகனட் ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க குளிர்காலத்துல கோகனட் ஆயில் வந்து சாலிடா மாறும். இப்ப இதுவே நீங்க சன்ஃபிளவர் ஆயிலும் சாஃப்ளவர் ஆயிலும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா அந்த ஆயில் அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் வித்தியாசம் சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது. சோ வந்து இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது பேட் கொலஸ்ட்ராலா மாறி நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட். இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து மியூஃபான் சொல்லுவாங்க, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ரெண்டுமே கெட்ட கொழுப்பை நம்ம உடம்புல இருந்து குறைச்சு நல்ல கொழுப்பை அதிகமாக்குறது தான் இதோட வேலை. சோ இது கெட்ட கொழுப்பை கம்மியாக்குறதுனால ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கண்டிப்பா இந்த ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா?
ஸோ இது வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டோட இம்பாக்ட். அதே மாதிரி இது வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட் எது எதுலலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபேட்டி ஃபிஷ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, டூனா ஃபிஷ், சாலமன் ஃபிஷ், அதே மாதிரி வால்நட், ஃபிளாக்ஸ் சீட், சன்ஃபிளவர் ஆயில், இதுல எல்லாம் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி ஆலிவ் ஆயில், அப்புறம் பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவோம், அதாவது அவகேடோ, அதே மாதிரி பாதாம், முந்திரி, இதுல எல்லாம் வந்து இந்த சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பிளான்ட் சோர்ஸ்ல தான் வந்து இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபேட். இந்த டிரான்ஸ்ஃபேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபேட் டிரான்ஸ்ஃபேட். சரிங்களா? இது வந்து நம்ம வந்து பேட் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ப்ராசஸ் பண்ணி, அதாவது இந்த டால்டா, மார்கரைன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த டால்டாலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணி செய்யற ப்ராடக்ட்ஸ் தான் வந்து டிரான்ஸ் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமான இல்ல, நம்ம வந்து நார்மலா ரெகுலரா சாப்பிட்டாலே இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கெடுதல். சரிங்களா? சோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பேட் கொலஸ்ட்ரால்னா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், வெரி லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் நம்ம சொல்லுவோம். சோ அந்த பேட் கொலஸ்ட்ராலை அதிகம் பண்ணி அந்த ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த டிரான்ஸ் ஃபேட் வந்து வழிவகுக்கும். சோ வந்து என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நம்ம ரெகுலரா இந்த மாதிரி பிரெட், பீஸாஸ், அதே மாதிரி நிறைய பேக்கரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து இதயம் சம்பந்தமான நோயை உருவாக்குது. அதே மாதிரி டயபெட்டிஸ் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்மளோட உடல் பருமன் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இது என்னென்ன இதுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட், ஃப்ரைட் ஃபுட்ஸ், அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்ல எல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. குக்கீஸ், கேக்ஸ், இதுல எல்லாம் வந்து அதிகமா இருக்கும். சோ இது வந்து நம்ம அதிகமா கன்சியூம் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய கெடுதல்களை உருவாக்கக்கூடியது. சோ இதுல வந்து பெஸ்ட் ஃபேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இந்த நடுவுல இருக்கிற அன்சாச்சுரேட்டட் ஃபேட் தான், அதாவது பிளான்ட் பேஸ்டு ஆயில்ஸ் அண்ட் பிளான்ட் பேஸ்டு நட்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து நல்ல ஃபேட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி சாச்சுரேட்டட் ஃபேட் வந்து லிமிட்டட் அமௌண்ட் நம்ம எடுத்துக்கும் போது அது வந்து எந்த பாதிப்பும் உருவாக்குறது கிடையாது. அளவுக்கு அதிகமா போகும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு பாதிப்பை உருவாக்குது. இந்த டிரான்ஸ் ஃபேட் அப்படின்றது தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து வந்து விட்டமின்ஸ் அப்படின்றப்போ வந்து நம்ம 2 வகையா பிரிக்கிறோம் இதையும், ஃபேட் சொலிபிள், வாட்டர் சொலிபிள் அப்படின்னு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, டி, இகேன்னு சொல்லுவோம். சோ இந்த வைட்டமின் ஏ, டி, இகேல வந்து பார்த்தோம்னா, இந்த வைட்டமின் ஏ வந்து நமக்கு கண்ணுக்கு தேவையான ஒரு வைட்டமின். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு, நார்மலான ஹெல்தி ஸ்கின்னுக்கு எல்லாம் வந்து நமக்கு அதிகமா தேவைப்படுது. அதே மாதிரி வைட்டமின் டி வந்து நமக்கு போனுக்கு தேவைப்படுது. அண்ட் வைட்டமின் இ வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி வைட்டமின் கே வந்து நம்ம ரத்தம் சம்பந்தமான, அதாவது பிளட் கிளாட் ஆகணும் அப்படின்னா அந்த வைட்டமின் கே இருந்துச்சுன்னா தான் பிளட் கிளாட் ஆகும். அதே மாதிரி கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கும் நமக்கு வைட்டமின் கே தேவைப்படுது. இந்த வாட்டர் சொலிபிள் வைட்டமின் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய இருக்கு. வைட்டமின் B1, B2, B3, B4, B5 அந்த மாதிரி நிறைய வைட்டமின்ஸ் இருக்கு. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வைட்டமினும் ஒரு ரோல் பிளே பண்ணும். சரிங்களா? சோ இது எல்லாமே வந்து நம்மளோட குறைஞ்ச அளவு தான் தேவை, ஆனா அதோட வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகம். அடுத்து வந்து மினரல்ஸையும் வந்து இங்க வந்து மேஜர் மினரல்ஸ் சொல்லுவோம், மைனர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ மேஜர் மேக்ரோ மினரல்ஸும் சொல்லலாம், இல்ல மேஜர் மினரல்ஸும் சொல்லலாம். சோ இந்த மேஜர் மினரல்ஸ் பார்த்தோம்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், அதுக்கப்புறம் மெக்னீசியம், குளோரைட், சல்பர், இதெல்லாம் வந்து மேஜர் மினரல்ஸ். சோ இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம 100 கிராம் அளவுக்கு சாப்பிடுவோம். இந்த மைனர் மினரல்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த அயன், போலிக் ஆசிட், அயன், ஜிங்க், மேங்கனீஸ், அயோடின், இதெல்லாம் வந்து மைனர் மினரல்ஸ். இதெல்லாம் வந்து என்னன்னா 100 மில்லிகிராம்ஸுக்கும் கம்மியா சாப்பிடுறதுதான் வந்து நம்ம மைனர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் மினரல்ஸ்னா 100 மில்லிகிராம்ஸ்க்கு அதிகமா சாப்பிடுறது. மைனர் மினரல்ஸ் அப்படின்னா நம்ம 100 மில்லிகிராம்ஸ்க்கும் கம்மியா தான் தேவைப்படுது. ஆனா இவங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய
ரோல் பண்ணுவாங்க. இப்ப வந்து அயன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஹீமோகுளோபினுக்கு தேவைப்படுது. அதுதான் ஆக்சிஜன் கொண்டு போகும். அதே மாதிரி ஜிங்க் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம புண்ணெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஆறறதுக்கு நமக்கு கண்டிப்பா ஜிங்க் தேவைப்படுது. இந்த காப்பர் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த ரெட் பிளட் செல் வந்து உருவாகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மேங்கனீஸ் வந்து போன் ஃபார்மேஷனுக்கு தேவைப்படுது. சரிங்களா? கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் இது எல்லாமே வந்து போனுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி அயோடின் பாத்தீங்கன்னா அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலா செக்ரேட் ஆகிறதுக்கு நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி செலினியம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு, தைராய்டு ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கிறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. புளோரைடு வந்து நம்ம பல்லு, கம்ஸ் இதெல்லாம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குரோமியம் வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலா மெயின்டைன் பண்றதுக்கும், இன்சுலினோட ஆக்ஷன், இன்சுலின் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அதோட வேலையை கரெக்டா செய்யறதுக்கு இந்த குரோமியம் தேவைப்படுது. மாலிப்டினம் அப்படின்றது வந்து நம்ம உடம்புல டீடாக்சிஃபை பண்றதுக்கு இந்த மாலிப்டினம் யூஸ் ஆகும். சோ இதெல்லாம் தான் வந்து மேஜர் மினரல்ஸ் அண்ட் மைனர் மினரல்ஸ். அடுத்து வந்து நம்ம வந்து வாட்டரையும் இப்ப நியூட்ரியன்ஸ் கூட சேர்த்துட்டாங்க. ஏன் அப்படின்னா வாட்டர் வந்து நிறைய பேர் அதிகமா எடுத்துக்கிறது இல்ல அப்படின்றதுனால. சோ ஒரு நாளைக்கு வந்து 8 to 10 glasses வந்து நம்ம வாட்டர் எடுத்துக்கணும். இதுவும் வந்து டிபெண்ட் அப்பான் த கிளைமேட். இப்ப சம்மர்ல இதை விட இன்னும் அதிகமா எடுத்துக்கணும். விண்டர்ல இதை விட இன்னும் கொஞ்சம் இந்த 8 to 10 glasses இன்னும் கம்மியானாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் டியூரிங் த ஹாட் சீசன் நம்ம வந்து எவ்வளவுக்கு அதிகமா தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அதே மாதிரி இப்போ 3 liters தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா உங்களோட அவுட்புட்டும் அதே மாதிரி 3 liters இருக்கும். சோ காம்பன்சேஷன் ரெண்டுமே பேலன்ஸ்டா இருந்தாதான் ஜஸ்ட் வி ஆர் நார்மல். சரிங்களா? சோ இந்த வந்து நம்ம உடம்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல 60% வந்து வாட்டர் தான் நம்மளோட உடம்புல. நம்ம ஏன் தண்ணி குடிக்கணும், தண்ணி எடுத்துக்கணும் எக்ஸ்டர்னலா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஃப்ளூயிட் பேலன்ஸ்க்காக. சோ நமக்கு வந்து ஃப்ளூயிட் இல்ல அப்படின்னா நார்மலா நம்மளோட செல்ஸ் எல்லாமே ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனுக்காக. சோ வந்து நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகணும், இந்த தலைவலி, டிசினஸ், சோம்பேறித்தனம் இதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னா அதிகப்படியான தண்ணி குடிக்கும் போது நமக்கு அது எல்லாமே நார்மல் ஆகுது. அதே மாதிரி எய்ட்ஸ் இன் டைஜஷன் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் கான்ஸ்டிபேஷன். நம்ம சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகாது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷனும் உருவாகும். சோ நீங்க வந்து சாப்பிடும் போதே நிறைய தண்ணி குடிச்சீங்கனாலும் தட் ஆல்சோ லீட்ஸ் டு ப்ராப்ளம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 an hour, ஒரு 20 minutes கழிச்சு நீங்க வந்து தண்ணி குடிக்கலாம். அது வந்து ப்ராப்பரா டைஜஷன் ஆகிறதுக்கும் கான்ஸ்டிபேஷன் ஆகாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து ஏதாவது டாக்ஸின்ஸ், அதாவது தேவையில்லாத பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதிகப்படியா தண்ணி குடிக்கும் போது என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஃபிளஷ் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கிட்னியோட ஃபங்க்ஷனுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணும். கிட்னில எந்த ஒரு விதமான கேன்சர் செல்ஸ் உருவாகிறதுக்கோ இல்ல தேவையில்லாத நியூட்ரியன்ஸ் அதுல இருந்துச்சு அப்படின்னாலும் அதை எக்ஸ்கிரேட் பண்றதுக்கு நிறைய தண்ணி குடிச்சோம் அப்படின்னாவே அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்கிரேட் ஆகும். அதே மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றவங்க ஒரு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா தே கேன் ஏபிள் டு மெயின்டைன் த வெயிட். அதே மாதிரி நம்மளோட ஹேர், ஸ்கின் இதெல்லாம் நார்மலா இருக்கணும், ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் தண்ணி குடிக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஜாயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நீ ஜாயின்ஸ், எல்போ ஜாயின்ஸ் இதெல்லாம் வந்து எந்த விதமான ஸ்ட்ரெச்சபிலிட்டி, அதாவது மடக்க முடியாம அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கும் போது அது லூப்ரிகன்ட் மாதிரி அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பயன்கள். சோ இதெல்லாம் வந்து நம்ம நியூட்ரியன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சப்போஸ் இன்கேஸ் நீங்க வந்து கார்போஹைட்ரேட் கம்மியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாகும். சரிங்களா? எனர்ஜி லெவல் கம்மியாகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வந்து சீக்கிரமா, மத்தவங்க வந்து ஒரு 4 hours கழிச்சு டயர்ட் ஆறாங்க அப்படின்னா நீங்க ஒரு 2 hours டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. எதனால அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட்ல இருந்தா நமக்கு வந்து பேஸ் குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். சோ அதுவே இல்லாதப்ப கண்டிப்பா வந்து நீங்க டயர்டா ஆயிடுவீங்க. அதே மாதிரி அந்த லோ கார்ப் டயட் கண்டினியூ பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல வீக்னஸும் வந்துடும். அடுத்து வந்து கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்றோம். கீட்டோசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, சோ கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபேட்ல இருந்து எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும். எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும்போது நம்மளோட உடம்புல இருந்து
கீட்டோன், அதாவது கீட்டோன்ற ஒரு பொருளை உருவாக்கும். சோ அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில சமயம் வந்து நம்ம ஏப்பம் விடும்போதெல்லாம் ஒரு பேட் பிரீத் வரும். சோ அப்ப என்ன, அதுக்கு ரீசன் வந்து கார்போஹைட்ரேட் பற்றாக்குறையினால ஃபேட் தான் நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து அடிக்கடி வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கும், மயங்க மாட்டாங்க. பட் ஆல்வேஸ் அந்த ஒரு டிசீனஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து ரீசன் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கீட்டோசிஸ்னால. அதே மாதிரி அடுத்து மசில் லாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம போன்ல, அதாவது நம்ம மசில்ஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு பாத்தீங்களா, சப்போஸ் இன்கேஸ் நம்ம லிவர்ல இருந்து எடுக்க முடியல அப்படின்னா, வர்ஸ்ட் கேஸ் வந்து நம்ம மசில்ல இருக்கிற கிளைகோஜன் தான் கன்வெர்ட் ஆகும். சோ இது வந்து ப்ரொலாங்கா அத்லெட்டிக்ல இருக்கிறவங்க கார்போஹைட்ரேட் எடுக்காம புரோட்டீன் சோர்ஸ் மட்டும் எடுத்துட்டு கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியா எடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மசில்ல இருக்கிற கிளைகோஜன் கன்வெர்ட் ஆகி அந்த மசில் லாஸ் நமக்கு இருக்கிறது வந்து அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரொம்ப ஒல்லியா ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து டைஜஸ்டிவ் இஷ்யூ. இந்த கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து நம்ம அதிகப்படியான ஃபைபர்ஸ் இருக்கு. சோ ஃபைபர்ஸ் நம்ம கம்மியா எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான காரணங்கள் உண்டு. அடுத்து வந்து வீக் இம்யூன் சிஸ்டம். கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. சப்போஸ் நம்ம கார்போஹைட்ரேட் வந்து நம்ம கம்மியா எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம சீக்கிரமா இப்போ வந்து ஒரு தும்மல், இருமல் அப்படின்னா சீக்கிரமா நமக்கு வந்து அது வந்துரும். சரிங்களா? அந்த பிரிவென்டிவ் மெக்கானிசம் நம்ம இதுல வந்து கம்மியா இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமா அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கிறதுனால. சோ கார்போஹைட்ரேட் சப்போஸ் அதிகமா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, வில் புட் ஆன் வெயிட், அதாவது ஒபிசிட்டி. ஒபிசிட்டி வந்து எதனால அப்படின்னா, நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கார்போஹைட்ரேட் ஃபேட்டா தான் டெபாசிட் ஆகும். சரிங்களா? அதுவும் எஸ்பெஷலி இந்த அப்டோமன் டிஷ்யூல தான் வந்து போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கார்போஹைட்ரேட், அதிகப்படியான கார்போஹைட்ரேட் கிளைகோஜனாகவும் ஸ்டோர் ஆகும். அடுத்தடுத்து ஃபேட்டாவும் ஸ்டோர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளையும் அறியாம நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து ஸ்கின் இஷ்யூஸ். இந்த மாதிரி வந்து ரேஷஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துக்கும் போது நமக்கு தோல் சம்பந்தமான நோய்கள் வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். சோ என்ன ஆகும் அப்படின்னா, நாங்க அதிகமா அந்த ஸ்டார்ச் பிளஸ் வந்து மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ் எல்லாம் அதிகமா எடுத்துக்கும் போது சில சமயம் என்ன ஆகும்னா ப்ளோட்டிங், அதாவது வயிறு உப்பசம் எப்போதுமே இருந்துட்டே இருக்கும். சில சமயம் டயரியாவா மாறும். சில சமயம் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். உங்களுக்கு வந்து ஃபைபர் அதிகமா எடுத்துக்காததுனால மத்த சோர்சஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க. சோ அதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மலச்சிக்கலா இருக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து எதனால அப்படின்னா, அதிகப்படியான குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து கன்வெர்ட் ஆயிட்டே இருக்கும் இந்த கார்போஹைட்ரேட்ல இருந்து. அப்ப அந்த கார்போஹைட்ரேட் கன்வெர்ட் ஆகுறதுனால இந்த குளுக்கோஸ் லெவல் நம்ம பிளட் சுகர்ல வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஹெட்டேக்ஸ் அண்ட் பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லுவோம். சோ நிறைய அளவுக்கு நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட பிளட் சுகர் லெவல் அதிகமாகிறதுனால நமக்கு வந்து எப்போதுமே தலை மாதிரி எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். நார்மலா செய்ய முடியாது. ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். அண்ட் வந்து செய்யற வேலையில திடீர்னு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும். அதே மாதிரி நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் பவரும் வந்து அதிகமா குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரெயின் ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதிகமான கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துக்கும் போது சுகர் லெவல் அதிகமாக என்ன ஆகும், சில சமயம் பாத்திமா, just please mute your system now. Mrs. Fatima, Mr. or Mrs. Fatima. Just please mute now. நீங்க அங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் பேசுறது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஓகே.
சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புரோட்டீன் டிஃபிஷியன்சி. சோ புரோட்டீன் வந்து நம்ம கம்மியா எடுத்துக்கிறோம், அதாவது புரதச்சத்து பருப்பு வகைகளோ இல்ல மாமிசங்களோ இல்ல இறைச்சி வகைகளோ நம்ம வந்து கம்மியா எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மசில் வீக்னஸ். நம்மளோட மசில்ஸ் வந்து நார்மலா இருக்கிறதுக்கு வந்து தேவை முதல்ல புரோட்டீன் தான். நம்ம புரோட்டீன் இருந்தாதான் நம்மளோட வளர்ச்சியும் நார்மலா இருக்கும். நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன். சோ மசில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டீன் இல்லாதப்ப அது வீக் ஆகி ஸ்ட்ரென்த் இல்லாம ஆயிடும். அடுத்து வந்து ஸ்லோ ஹீலிங் ப்ராசஸ். ஸ்லோ ஹீலிங் ப்ராசஸ் நம்ம அடிபட்டுச்சு அப்படின்னா அது வந்து சீக்கிரமாவே ஆறாது. ஏன்னா புரோட்டீன் தான் டிஷ்யூ ரிப்பேருக்கு வந்து மேஜர் வந்து நமக்கு தேவையானது புரோட்டீன் மட்டும்தான். புரோட்டீன் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அங்க வந்து அந்த மாதிரி அடிப்பட்ட ரணங்கள் வந்து ஆறாது. இதேதான் உள்ளறிவு. நம்ம உடம்புக்குள்ளார ஏதாவது நீங்க சர்ஜரி பண்ணிருக்கீங்க இல்ல வேற உள்ளுக்குள்ளார வேற ஏதாவது ஒரு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு அப்படின்னா நம்ம புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கும் போது அது சீக்கிரமா சரியாயிடும். சரிங்களா? அதே மாதிரி நான் உங்களுக்கு புரோட்டீன் சொல்லும் போதே சொன்னேன், நம்ம முடியில நெகத்துல எல்லாத்துலயுமே வந்து புரோட்டீன் இருக்கு. சரிங்களா? கிராட்டினா இருக்கு. சோ வந்து இந்த புரோட்டீன் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்காது. அடிக்கடி அந்த பிரிட்டில், அதாவது உடைஞ்சு போற மாதிரி தான் இருக்கும். நெயில்ஸும் அதே மாதிரி சீக்கிரமா உடையக்கூடிய நெயிலா இருக்கும். ரொம்ப சாஃப்ட் நெயில்ஸா இருக்கும், சீக்கிரமா உடைஞ்சு போயிடுற மாதிரி இருக்கும். சோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் புரோட்டீன் டிஃபிஷியன்சி. முடி உதிர்தலும், முடி வந்து ரொம்ப ட்ரையா இருக்கிறது, பிளஸ் வந்து ஸ்கின் வந்து ட்ரையா இருக்கிறது, நெயில்ஸ் வந்து அடிக்கடி உடையறது, இதெல்லாம் வந்து புரோட்டீன் டிஃபிஷியன்சியோட ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். அடுத்து எடிமான்றது ஸ்வெல்லிங். சோ இது என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டீன் குறைய குறைய அந்த ஃப்ளூயிட் வந்து அங்க செல்ஸ்ல வந்து அப்படியே தேங்கி நிக்க ஆரம்பிச்சிடும். சோ செல்ஸ் வீங்க வீங்க என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்க நமக்கு வந்து எதர் கால்ல வந்து வீக்கம் இருக்கலாம், இல்ல இந்த கழுத்து பகுதியில வீக்கம் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பகுதியில வந்து உங்களுக்கு வீக்கம் இருந்துட்டே இருக்கும். சோ அதுதான் வந்து நம்ம எடிமா, நீர் கோர்க்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் எடிமா நம்ம சொல்லுவோம். அடுத்து வீக் இம்யூன் சிஸ்டம். நம்ம கிட்ட புரோட்டீன் கம்மியா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து புரோட்டீன் தான். அது கம்மியா இருக்கும்போது அதனால நமக்கு வந்து சீக்கிரமா நம்ம அதாவது ஒரு மத்தவங்களுக்கு வந்து வராது. பட் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு சீக்கிரமா இருமலோ தும்மலோ மத்தவங்க யாராவது தும்மும் போது டக்குன்னு நமக்கு வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எதனாலனா புரோட்டீன் கண்டென்ட் கம்மியா இருக்கிறதுனால. அதே மாதிரி புரோட்டீன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து சாப்பிடும்போது ஒரு ஃபுல்னஸ் கொடுக்கும். புரோட்டீன் எப்போதுமே நீங்க சுண்டல்லாம் சாப்பிட்டு பாருங்க, கொஞ்சம் சாப்பிட்டாலுமே கொஞ்சம் தும்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த புரோட்டீன் நம்ம கம்மியா எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதிகமா கார்பிங், அந்த புரோட்டீன் சத்து கம்மியா இருக்கும்போது ஓகே இதுக்கு நம்ம இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம், ஏன்னா சீக்கிரமா பசிக்க ஆரம்பிச்சிடும். பசிக்கிற நேரத்துல நமக்கு எதை சாப்பிடணும்னு தோணாது, நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே அகைன் சாப்பிட்டுருவோம். அடுத்து லோ ஃபெட்டிக் அண்ட் லோ எனர்ஜி. புரோட்டீன் வந்து அது மூலமாவும் நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. சோ புரோட்டீன் டிஃபிஷியன்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து டயர்ட்னஸ் உருவாக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஓவர் டோசேஜ். சப்போஸ் இன்கேஸ் புரோட்டீன் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி புரோட்டீன் வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். இப்ப பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன் அப்படின்னாலுமே அதுல நைட்ரஜன் காம்பனன்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து கிட்னிக்கு வந்து எக்ஸஸ் லோடு நம்ம வந்து கொடுக்குறோம். சோ நீங்க வந்து அதிகப்படியான புரோட்டீன் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிட்னி வந்து வேலை அதிகமா செஞ்சு செஞ்சு அது டேமேஜ் ஆகும். சோ அதனாலதான் நிறைய வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து புரோட்டீன் சால்ட் இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு ரீசன் வந்து அதுதான். சரிங்களா? ஒர்க் லோட் வந்து நமக்கு அதிகமா கொடுக்கறதுனால. அடுத்து டீஹைட்ரேஷன். சோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வாட்டர் தேவை. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா அந்த நைட்ரஜன் கண்டென்ட்டை நம்ம எலிமினேட் பண்றதுக்காக புரோட்டீன்ல இருந்து. சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா புரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணி குடிக்கல அப்படின்னா அகைன் இட் லீட்ஸ் டு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம். அடுத்து வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூ. நார்மலா இந்த அனிமல் சோர்ஸ் மட்டும் நம்ம ஹை புரோட்டீன் டயட் வந்து எடுத்துக்கிறோம், எஸ்பெஷலி இந்த அனிமல் சோர்சஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுல ஃபைபர் கண்டென்ட் கிடையாது, ஃபேட் புரோட்டீன் ரெண்டு தான் இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் இட் லீட்ஸ் டு கான்ஸ்டிபேஷன். சரிங்களா? அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ் வந்து எதனால வருது அப்படின்னா நம்ம அதிகப்படியான புரோட்டீன் எடுக்கும்போது கால்சியம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? எக்ஸஸ் புரோட்டீன் அதிகமா எடுக்கும்போது கால்சியம் லாஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ கால்சியம் லாஸ் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து போன்ஸ் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சிடும்.
சரிங்களா? அடுத்து வந்து ஹார்ட் டிசீஸ்க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அதிகமா ரெட் மீட் இல்ல ப்ராசஸ்டு மீட்லாம் நம்ம அதிகமா புரோட்டீன் சோர்சஸ் அதுல இருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துக்கிறது மூலமா சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாகும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறதுனால நமக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பேட் பிரீத், அதாவது கீட்டோ பிரீத் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கும்போது புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கிறோம் பாத்தீங்களா, அதுல இருந்து பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும் எனர்ஜிக்கு. சோ அப்படி பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து கீட்டோன்ஸ் சொல்லுவோம். சோ நம்ம வந்து மூச்சு விடும்போது இல்ல ஏப்பம் விடும்போதெல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் வரும். அது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கீட்டோன்ஸ். அடுத்து ஃபேட் பார்த்தோம்னா ஃபேட் டிஃபிஷியன்சி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ட்ரை ஸ்கின் அண்ட் ஹேர். சோ வந்து என்ன ஆகும், ஃபேட் வந்து நம்மளோட ஸ்கின்னும் ஹேரும் நார்மலா இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சப்போஸ் அது கம்மியாச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ஸ்கேலா இருக்கும். நீங்க வந்து கோடு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஸ்கின்ல ஒரு மாதிரி வெள்ளை கோடு மாதிரி வரும். அதே மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்கின்லாம் ரொம்ப ரஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் உங்க தலைமுடியும், அதாவது சீக்கிரமா உடைஞ்சு போகக்கூடிய தலைமுடியா இருக்கும் எப்போனா ஃபேட் வந்து கம்மியா நம்ம எடுத்துக்கும் போது. அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ். சோ ஃபேட் வந்து ஒரு ஹார்மோன் பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். சோ இந்த மாதிரி ஃபேட் நம்ம ரொம்ப டிஃபிஷியன்ட், ஃபேட் ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இதனால என்ன ஏற்படும் பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், மோஸ்ட்லி இந்த பிசிஓடிஸ்ன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். அதே மாதிரி மூடு நார்மலா இருக்காது, பிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். அதே மாதிரி சில சமயம் இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அதுவும் வந்து சில ப்ராப்ளம்ஸும் இருக்கு ஃபேட் டிஃபிஷியன்சினால. அதே மாதிரி மென்டல் விட்டமின் டிஃபிஷியன்சின்னு பார்த்தோம்னா நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ADEK இது நாலுமே வந்து ஃபேட் சொல்யூபிள் தான். ஸோ இதனால அந்த ஃபேட் வந்து விட்டமின்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகாம போயிடும். சரிங்களா? அதே மாதிரி வீக்கன் இம்யூன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஃபேட் தான் வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டம்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா ஃபேட் இல்ல அப்படின்னா நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து டிஃபிஷியன்சி ஆஃப் ஃபேட். இப்ப இதுவே ஓவரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். நீங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து நார்மல் ஹார்ட் வால். நம்ம அதிகமா ஃபேட் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஹார்ட் வால்ல இந்த ஃபேட் டெபாசிட் ஆகி அந்த பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். சோ பிளட்டுக்கு வந்து ரொம்ப அதிக ப்ரெஷர் கொடுத்து பம்ப் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி டைப் 2 டயபெட்டிஸ் மிலிட்டஸ். சோ இந்த ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சுலினோட சென்சிட்டிவிட்டிக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. சோ ஃபேட் வந்து அதிகமா ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட உடம்புல பிளட் சுகர் லெவல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அடுத்து சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சர். இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஃபேட் அதிகமா எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒபீஸ் ஆறாங்க. அந்த ஒபீஸ் ஆகும்போது சில ஸ்டடீஸ்ல என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதிகமான ஒபேஸா இருக்கிறவங்க இன்னும் ஃபேட் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கோலோன் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் இந்த மாதிரி கேன்சர் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அடுத்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இஷ்யூஸ். இது பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இந்த அந்த அப்டோமன்ல இருக்க ஃபேட்டை வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணும். எங்கன்னா டு த டயாஃப்ரம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பிரீதிங் ப்ராப்ளம் வந்து அதிகமா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மியூகோஸ்கெலிட்டல் ப்ராப்ளம். சோ இங்க வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ், எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் அதிகமா இருக்கிறதுனால இந்த நடக்கும்போது முட்டி, இடுப்பு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நமக்கு பெயின் அதிகமா இருக்கும். எதனாலன்னா நம்ம ஒபேஸ் ஆயிட்டோம் பிகாஸ் ஆஃப் ஃபேட் ஓவர் டோசேஜ்னால அப்படின்னா அந்த வெயிட்டை பேர் பண்ண முடியாம இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். சோ நெக்ஸ்ட் வந்து விட்டமின் டிஃபிஷியன்சி. சோ உங்களுக்கு நிறைய விட்டமின் சொன்னேன் பாத்தீங்களா, ADEK எல்லாம். சோ ஒரு விட்டமினும் ஒரு வேலைப்பாடுகளுக்கு வந்து தேவை. சோ வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் A வந்து நமக்கு கண் பார்வைக்கு தேவை. சப்போஸ் விட்டமின் கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு பிளைண்ட்னஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கண் பார்வையை இழக்க நேரிடும். அடுத்து வைட்டமின் B1 வந்து பாத்தீங்கன்னா மசில் வந்து தேவைப்படுது. சரிங்களா? மசிலுக்கும் வெயிட் கெயினுக்கும் தேவைப்படுது. சப்போஸ் விட்டமின் B1 வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய நோயை வந்து பெரின்னு சொல்றோம். அதாவது மசில் லாஸ். அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தோலே இருக்காது, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும் அந்த மசில் இல்லாம. சரிங்களா? அது மாதிரி வெயிட் ரொம்ப கம்மியாவும் இருப்பாங்க.
விட்டமின் B12 B2 அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாய் புண்ணெல்லாம் ஏற்படுது பாத்தீங்களா, அதுக்கு காரணம் வந்து இந்த விட்டமின் B2 தான். அது மாதிரி விட்டமின் B3 வந்து பெலக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 3Dன்னு சொல்லுவாங்க, டயரியா, டெர்மன்டைட்டிஸ் அண்ட் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சரி விட்டமின் B3 வந்து இல்ல அப்படின்னா அடிக்கடி டயரியா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து வந்து விட்டமின் B5 இந்த இஸ்டமிக் ஹார்ட், அதாவது ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி இது வந்து பிரெயினையும் அஃபெக்ட் ஆகும். அடுத்து விட்டமின் B6 வந்து என்ன ஆகும் அப்படின்னா அனீமியா. சோ அந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். வெயிட் கெயின் இல்ல, விட்டமின் B1 வந்து கம்மியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மசில் லாஸ் அதிகமா இருக்கும். அதனால சிவியர் வெயிட் லாஸ் இருக்கும். சோ நம்ம வந்து நார்மல் லெவல் ஆஃப் விட்டமின் B1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இருக்காது. இது எஸ்பெஷலி மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை தான் ரொம்ப பாதிக்கும், இந்த 5 இயர்ஸ்க்குள்ளார. அடுத்து விட்டமின் B7 பாத்தீங்கன்னா டெர்மடைட்டிஸ், அதாவது இச்சி ஸ்கின் வந்து உங்களுக்கு ரெட் கலர், அங்கங்க ரெட் கலர் பேட்சஸ் இருக்கும். எப்போதுமே வந்து தோல்ல ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் குறைபாடுகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ விட்டமின் B9 அதாவது ஃபோலிக் ஆசிட், இம்மெச்சூர் ஆர்பிசி, அதாவது ஆர்பிசி அந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது முழுமையா உருவாகாம அப்படியே உடையறது இல்ல, அதோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் நல்லா இல்லாம இருக்கிறது, அதுதான் வந்து இந்த இம்மெச்சூர் ஆர்பிசி அப்படின்னு சொல்லி. சோ நம்ம விட்டமின் B9 நல்லா எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆர்பிசி கண்டென்ட்டும் நல்லா, அந்த ஆர்பிசி செல்ஸும் நல்லா growth ஆகும். அடுத்து விட்டமின் B12 இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாப்பிடுற உணவுல நல்லா செரிமானம் ஆகணும், அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அதாவது சிறுகுடல் பெருங்குடல்ல தான் கொஞ்சம் நமக்கு அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு. சோ இந்த விட்டமின் B12 கம்மியாச்சு அப்படின்னா அந்த சிறுகுடல்ல இருக்கிற அப்சார்ப்ஷன் லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதையும் வந்து பெர்னிஷியஸ் அனிமியா அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் C வந்து அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளீடிங் கம்ஸ், நம்ம பல்லு விளக்கும் போது இந்த ஈரெல்லாம் வீங்கி இருக்கு பாத்தீங்களா, ஈர் வீங்கி இருக்கும், இல்ல ரத்தம் வரும், அதெல்லாம் வந்து விட்டமின் C-னால டிஃபிஷியன்சி தான். சோ சில சமயம் வந்து இந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து வீக்கம் கொடுக்கும், அதெல்லாம் வந்து விட்டமின் C டிஃபிஷியன்சினால. அடுத்து விட்டமின் D பாத்தீங்கன்னா போனுக்கு தேவைப்படுது. சோ விட்டமின் D கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து போன்ஸ் எல்லாம் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். விட்டமின் E வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசி செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கம்மியா இருக்கு, விட்டமின் E கம்மியா இருக்கு அப்படின்னா அது சீக்கிரமா பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும், அதாவது உடைய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உடைய ஆரம்பிச்சிச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஹீமோலைட்டிக் அனீமியா இதெல்லாமே வந்து அனிமிக்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வேரியஸ் அனிமியா இருக்கு. சோ இந்த விட்டமின் E-னாலும் இந்த அனிமியா இருக்கு. சோ இந்த விட்டமின் E இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபெர்டிலிட்டி, அதாவது இந்த குழந்தை இது பண்றாங்க பாத்தீங்களா, சோ அந்த குழந்தை உருவாகிறதுக்கு வந்து வைட்டமின் E வந்து மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுறது ஒண்ணு. சரிங்களா, விட்டமின் E கம்மியா இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த குழந்தையின்மை அப்படின்றது நமக்கு வந்து இருக்கும். அடுத்து வைட்டமின் K வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ப்ளீடிங், அதாவது வைட்டமின் K வந்து பிளட் கிளாட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுறது. வைட்டமின் K இல்ல அப்படின்னா அந்த பிளட் வந்து நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா அது கிளாட் ஆகாது, ரத்தம் போய்க்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து வைட்டமின் K ஓட டிஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் வந்து மினரல்ஸ் வந்து உங்களுக்கு மேஜர் மைனர்னு சொல்லிட்டேன். இப்ப கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போன்ஸுக்கு தேவை. பாஸ்பரஸ் வந்து அதே மாதிரி போன்ஸுக்கு, பல்லுக்கு, பாடி growthக்கு எல்லாம் தேவை. இந்த சோடியம், பொட்டாசியம் இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் பேலன்ஸ், இத வந்து வாட்டர் பேலன்ஸை வந்து வாட்டர் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், எஸ்பெஷலி செல்ஸ்ல. சரிங்களா, அதே மாதிரி சோடியம் லெவல் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நர்வஸ் டிப்ரெஷன் உண்டு. அதே மாதிரி சோடியம் செல்ஸ் நம்மளோட யூரின்ல வந்து அதிகப்படியா எக்ஸ்கிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். எக்ஸ்கிரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா டீஹைட்ரேட், அதாவது செல்ஸ் எல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, சோ மெக்னீசியம் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப தேவைப்படுது, எஸ்பெஷலி பிளட் வெசல்ஸ்க்கு. சரிங்களா, அடுத்து குளோரின் வந்து நமக்கு வந்து கம்மியா இருந்துச்சு, குளோரின்லாம் நமக்கு வாட்டர்ல கிடைக்கிறது, குளோரின், ஃப்ளூரைடு இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் ரெகுலரா குடிக்கிற வாட்டர்ல கிடைக்கிறது. சோ இது வந்து குளோரின் கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு வாமிட்டிங் சென்ஸ் அதிகமா இருக்கும் அண்ட் ஹைப்போகுளோரமிக் அல்கோலிசிஸும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் அயன் கம்மியா இருந்துச்சுன்னா அனிமியா வரும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வரும். அயோடின் இருந்துச்சுன்னா காய்டர், தைராய்டு இதெல்லாம் வரும். ஃப்ளோரின் வந்து
டென்டல் கேவிட்டிஸ், பல்லுக்கு தேவையானது குளோரின், ஃப்ளூரைட், கால்சியம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து மினரல்ஸோட டிஃபிஷியன்சி. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரப்போர்ஷன், நம்மளோட ஃபுட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து பார்த்தோம்னா இதுதான் வந்து ஃபுட் பிரமைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சைட்ஸ்ல எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபுட் மட்டும் இல்லாம எக்ஸசைஸும் நம்ம வந்து நார்மலா ரெகுலரா எடுத்துக்கணும், பண்ணணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், மீட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லீன் மீட்னா கொழுப்பு கம்மியா இருக்கிற மீட். சரிங்களா? அடுத்தது வந்து மீட், பவுல்ட்ரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த ஃபேட்டு, ஸ்வீட்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப கம்மியா எவ்வளவுக்கு எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம எடுத்துக்கலாம். சோ நம்ம எப்படி ஒரு நாள் டயட்டை நம்ம பிளான் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து எப்போதுமே ஒரு கார்போஹைட்ரேட் அண்ட் புரோட்டீன் ரிச்சா இருக்கணும். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புரோட்டீன் என்ன பண்ணும்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் டைம். சோ நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாகாது. நார்மலாவே பிளட் சுகர் லெவல் வந்து நமக்கு அதிகமாகாது, சீக்கிரமாவும் பசிக்காது. இட் ப்ரொவைட் த ஃபுல்னஸ். சரிங்களா? அடுத்து வந்து ஒரு 10:30 போல ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்நாக்ஸ்ல வந்து ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல், இல்ல சீசனல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் சாலட், இல்ல ஃப்ரூட் சாலட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ இது வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொடுக்குறது, பிளஸ் வந்து ஃபைபர்ஸும் கொடுக்குது. சோ அந்த கான்ஸ்டிபேஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இங்க வந்து லஞ்ச்ல வந்து நம்ம பேசிக் 5 ஃபுட் குரூப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா? சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ், அதே மாதிரி பல்சஸ் அண்ட் லெக்யூம்ஸ். சோ ஏதாவது ஒரு உணவு வேலையில கண்டிப்பா அந்த பேசிக் 5 ஃபுட் குரூப்ஸும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதுக்கப்புறம் டின்னர் வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு லைட்டா எடுத்துக்கலாமோ அவ்வளவு லைட்டா எடுத்துக்கலாம். அதே மாதிரி சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகுற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும். நீங்க சாப்பிட்டுட்டு அதாவது தூங்க போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்க டின்னரை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் டைமிங்ஸ் காலையில ஏர்லி மார்னிங் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 6:30, 7 to 7:30, அது வந்து உங்களோட ஏர்லி மார்னிங் என்ன டைமோ அதை எடுத்துக்கலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கம்பல்சரி 7 to 8 கம்ப்ளீட் பண்ணிடணும். மேக்சிமம் 8:30 பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம இப்போ 4:30 எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இல்ல ஒரு மேஜர் ஒரு ஃப்ரூட்டோ இல்ல ஒரு ஸ்மூதியோ ஒரு 6:30 குடிச்சிருக்கணும். சரிங்களா? சோ ரொம்ப பிளெயின் எம்டியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி மிட் மார்னிங் பாத்தீங்கன்னா 10 to 10:30 AM ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். லஞ்ச் 12 to 1:30, ஸ்நாக்ஸ் வந்து 4 to 4:30 PM அண்ட் டின்னர் வந்து 7 to 8 PM உங்க டின்னரை கம்ப்ளீட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் பெட் டைம்ல நீங்க மில்க் குடுப்பீங்க அப்படின்னா தென் இட் இஸ் வெல் அண்ட் குட். இது வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா டின்னர் சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டைஜஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். சரிங்களா? சோ நைட் நேரத்துல ஆர்கன்ஸ் அவங்க வேலையை பாக்குறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க லேட் நைட் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்தீங்கன்னா உங்களோட ஆர்கன்ஸ் வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ்க்கு தான் ரொம்ப நேரம் எடுத்துக்குமே தவிர அதோட வேலையை செய்யறதுக்கு, அதாவது அந்த செப்பரேஷன், அந்த மாதிரி யூட்டிலைசேஷன், இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறதுக்கு இட் டேக்ஸ் டைம். அதனால நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லி டின்னர் எடுத்துக்கிறீங்களோ தட் வில் பி வெரி குட் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், நம்ம வந்து ஒரு மீல் சாப்பிடும் போதுமே வி ஹாவ் டு என்ஜாய் த மீல். சரிங்களா? டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது, இல்ல மொபைல் பார்த்துட்டு சாப்பிடுறது, இல்ல புக் பார்த்துட்டு சாப்பிடுறது, அந்த மாதிரி சாப்பிடாம ஜஸ்ட் ஒரு ஃபேமிலியாவோ இல்ல நீங்க தனியா உட்காந்து சாப்பிட்டாலும் நல்லா சூ பண்ணி அந்த ஃபுட்டை நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடும் போது அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து இன்னும் அப்சர்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு என்ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் மீல். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் அபவுட் டுடே. சோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ கேட்கலாம். சோ இந்த கிளாஸ்ல வந்து நீங்க கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் என்னன்னு பாத்துட்டீங்க, புரோட்டீன் ஃபுட்ஸ் என்னன்னு பாத்துட்டீங்க, வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அது என்னென்ன ஃபுட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்து நீங்களே ஒரு மெனு பிளான் பண்ணிக்கலாம். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும், லஞ்ச் எப்படி இருக்கணும், டின்னர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்களே இப்போ வந்து உங்களால பிளான் பண்ண முடியும். இன்னொன்னு வந்து நீங்க இப்போ காலையில மதியமும் வந்து ரைஸ் பேஸ்டு ஃபுட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தென் த நெக்ஸ்ட் மீல் ஷுட் பி த அதர் மில்லட்ஸ் ஆர் த கிரெயின்ஸ். சரிங்களா? சோ காலையில கம்பு எடுத்துக்கிறீங்க, மதியம் ரைஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நைட்டு கூட நீங்க வந்து ரைஸ் எடுத்துக்கலாம், ரைஸ் பேஸ்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா அகைன் ஒரு ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம்.
குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். மேம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்க கூடாதா மேம்? புரோட்டீன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆமா. என்ன தெரியுமா? நம்ம வந்து ஆக்சுவலா பிரேக்ஃபாஸ்ட்ன்ற அர்த்தமே வந்து நம்ம ஒரு பிரேக் ஃபாஸ்டிங்கா பிரேக் பண்றதுதான். ஏன்னா நைட் ஃபுல்லா நம்ம சாப்பிடாம இருப்போம். ஈவன் நம்ம தண்ணி கூட குடிக்கிறது இல்ல. ஒன்ஸ் இன் அ வைல் தான். சோ அத வந்து நம்ம பிரேக் பண்ணணும்ன்றதுக்காக தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடுறோம். சோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெல்தியா இருக்கணும். சோ முன்னாடிலாம் சொல்லுவாங்க, காலையில சாப்பாடு வந்து ராஜா மாரி சாப்பிடணும், மதிய சாப்பாடு மந்திரி மாரி சாப்பிடணும், நைட் வந்து காவலாளி மாரி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரீசன் என்னன்னா, இப்ப நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும் போது நம்ம அதுல எல்லா குரூப்ஸும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா நியூட்ரியன்ஸுமே நமக்கு கிடைக்கும். சோ த்ரூ அவுட் த டே நம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு நமக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷுட் பி புரோட்டீன் ரிச் அப்படின்றத நான் சொல்லுவேன். நைட் எடுத்துக்கலாமா மேம்? அந்த மாதிரி சாலட் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா நைட்? நைட் எடுத்துக்கலாம். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மேம் எனக்கு பித்தப்பை எடுத்திருக்காங்க. அப்போ நான் ஃபேட்டு, நான்வெஜ் இல்ல நட்ஸ் அண்ட் சீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு டைஜஸ்ட் ஆகுமா? எப்படி சாப்பிடலாம் அத? நீங்க வந்து பவுடர் ஃபார்ம்ல நீங்க வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நட்ஸ் அண்ட் சீட்ஸ் மேம். நட்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை பவுடர் மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அது வந்து நீங்க என்னென்ன ஃபுட்ஸ்ல இப்ப சப்பாத்தி மாவுல அதை போட்டு சாப்பிடலாம். சரிங்களா? அதுவும் அளவுக்கு அதிகமா இல்ல. 1 டேபிள் ஸ்பூன் ஆர் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் லைக் ஒரு 15 கிராம்ஸ்க்கு அதுல ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கிரேவி எல்லாம் வைக்கிறீங்களா, அதுல ஒரு திக்கனிங் ஏஜென்ட், அப்ப கடலை மாவுக்கு பதிலா இந்த நட்ஸ் பவுடர் கூட நீங்க வந்து கலந்து ஊத்தி சாப்பிடலாம். ஃபேட்ன்றத பொறுத்த வரைக்கும் நீங்க லீன் ஃபேட் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த தோல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி தோல் எல்லாம் எடுத்துக்காம அந்த லீன் மீட்னு கேட்டாவே கொடுப்பாங்கல்ல, கொழுப்பு இல்லாம மீட் அப்படின்னு, அந்த மாதிரி மீட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் வந்து கொஞ்சம் லாங் இன்டர்வல்ஸ்ல எடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்னா இப்ப வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 100ல இருந்து 200 கிராம்ஸ். தட் இஸ் எனஃப். ஓகே மேம், தேங்க் யூ. ஓகே மேம், பிரேக்ஃபாஸ்ட் புரோட்டீன் ரிச் ஃபுட்னா என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலாம் மேம்? ஏன்னா இப்ப சுண்டல் சொல்லியிருக்கீங்க ஸ்நாக்ல. சுண்டலும் வந்து புரோட்டீன் ரிச் தான் இல்லைங்களா? அடை மாதிரி ஊத்தி சாப்பிடலாம். எல்லா பருப்பும் போட்டு அடை மாதிரி ஊத்திக்கலாம். அதே மாதிரி நிறைய அந்த இது இருக்கு பாத்தீங்களா, கடலை மாவு, அத பேஸ் பண்ணி அத நீங்க தோசை மாதிரி ஊத்தி சாப்பிடலாம். அதுல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து. கடலை மாவுல எப்படி மேம்? கடலை மாவு வந்து கரைச்சி அது கூட மாவு மாதிரி கொஞ்சம் திக்கா கரைச்சி தோசை மாதிரி ஊத்துவாங்க. சரிங்களா? உப்பு, மிளகாத்தூள் அந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி அதுல கேரட், கேபேஜ், உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுமோ அது எல்லாமே போட்டு அதையும் நீங்க வந்து தோசை மாதிரி ஊத்தி சாப்பிடலாம். சரிங்களா? அது இல்லாம கொண்டக்கடலை தோசை, பச்சைப்பயிறு தோசை, பெசரட்டு சொல்லுவாங்க. பச்சைப்பயிறு தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா மேம். ஹோல் கிரீன் கிராம் அதெல்லாம் ஊற வச்சு நீங்க அந்த மாதிரி ஊத்தி அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட முடியலன்னா சுண்டல் மாதிரியே வச்சு நீங்க செய்யற இட்லி கூடயோ தோசை கூடயோ ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் சுண்டல் நீங்க வந்து சாப்பிடலாம். அப்படிதான் மேம் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் சுண்டலும் அப்புறம் வந்து ஒரு பவுல் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படி எடுத்துக்கோம். இடையில ஸ்நாக் டைப் அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் தான் அப்படி எடுத்துக்கலாமா மேம்? எடுத்துக்கலாம். உங்களுக்கு பசிக்கல அப்படின்னா பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க. நடுவுல பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது கஷ்டம். நீங்க வந்து கொஞ்சம் ஹெல்தி ஃபுட்டா எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நேரத்துல. ஓகே. ஹலோ சொல்லுங்க சார். காஜா நஜ்முதீன், வேளாண்மை துணை இயக்குனர், பணி நிறைவு, ஏர்வாடி, திருநெல்வேலி மாவட்டம். சரிங்க சார். எனக்கு இப்ப நீங்க சொன்னீங்க, உங்களுடைய விரிவுரை மிக தெளிவாக இருந்தது. ஆனால் இதை கொஞ்சம் பகுதி 1 பகுதி 2 வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரே சமயத்துல எல்லாத்தையும் நீங்க உள்ள இருக்கும் போது அது வந்து மைண்ட் வந்து அக்செப்ட் ஆகிற மாதிரி தெரியல என்ன பொறுத்தளவு. ஐ எம் ரன்னிங் 80. அதனால என்னுடைய இதெல்லாம் சொல்றேன். மத்தவங்களுக்கு சின்ன வயசுல உள்ளவங்களுக்கு அப்சார்ப் ஆகுது. அது வந்து இது நான் இப்போ தற்பொழுது மைக்ரோ கிரீன்ஸ் ஒண்ணு வந்திருக்கு.
நுண்கீரைகள், அதாவது மைக்ரோ மைக்ரோ கிரீன்ஸ், ஆமா ஆமா முளைப்பாரின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா சார். முளைப்பாரியில இப்ப வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி இஸ் மைக்ரோ கிரீன்ஸ். அதுல நிறைய சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பாப்புலரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அத வந்து ஈஸியா வீட்டிலேயே சமையல் கட்டுல நம்ம சமையல் அறையில என்னென்னலாம் இருக்கு, சோம்பு, கடுகு, இது அது எல்லாத்தையுமே மைக்ரோனா கிரீன்ஸா வளர்த்து 1 வாரத்துல வளர்த்து அதை சாப்பிடலாம். நிறைய சத்து இருக்குங்க. அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியும்? அது வந்து என்னன்னா, இப்போ நம்ம வெந்தயக்கீரை சாப்பிடுறோம்ல சார், வெந்தயக்கீரை அதே மாதிரிதான் இந்த கிரீன்ஸ் எல்லாமே. ஆக்சுவலா வந்து இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அந்த மைக்ரோ கிரீன்ஸ்ல இருந்து நமக்கு அதிகப்படியான ஃபைபர்ஸ் கிடைக்குது. சரிங்களா? சரிங்களா? ஃபைபரும் கிடைக்குது, ஒரு சில நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்குது அதனால. சோ அந்த மாதிரி கிரீன்ஸ் நம்ம ரெகுலரா நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனாலதான் இந்த மைக்ரோ கிரீன்ஸை வந்து பாப்புலரைஸ் பண்றாங்க. இன்னொன்னு வந்து அது ஈஸியா வீட்லயே வளர்க்க முடியும்ன்றதுனால இட் இஸ் ஈஸி ஃபார் எவ்ரி ஹோம் மேக்கர். வெளியில போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்னு இல்லாம நம்ம வீட்லயே செய்யும் போது அது நமக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாவும் கிடைக்குது, வித்தவுட் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸ். கரெக்ட். You are touching the point. அதாவது ஒரு ஆர்கானிக் மெத்தட்ல தான் அதை வந்து இது பண்ண முடியும். ஆமா, growth பண்ண முடியும். பண்ணும்போது நமக்கு இன்னும் அதுல இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு இன்னும் அப்சர்வ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நமக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் அதுல இருந்து கிடைச்சிடும். கரெக்ட். உங்களுடைய இது பரவாயில்ல. பட் அத வந்து எல்லாரும் செயலுக்குள்ள வாய்ப்புகளை இப்போ உண்டாகி கொடுக்கும். அது ஒரு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சமையல் இதுல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துல இந்த சமையல்ல ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு பல்லாங்குழி மாதிரி வச்சிருப்பாங்க. அஞ்சரை டப்பா, வெரி குட், அஞ்சரை பெட்டி. அந்த அஞ்சரை பெட்டியினுடைய டெக்னாலஜி இப்ப வந்து நான் ஃபார்வேர்டு இப்போ உள்ள காலத்துக்கு அதை போட்டுட்டோம். அதை வச்சு நீங்க சொன்ன மாதிரி சின்ன கேரி பேக், சின்ன பை, இதுல கொஞ்சம் லேசா வந்து வெர்மி கம்போஸ்ட், இதே மாதிரி சாயில் எல்லாம் போட்டு ஷிப்லாட்டு வைக்கிற மாதிரி இப்ப டெக்னாலஜி உருவாயிட்டு. அதனால வந்து வீட்டு அரசிகள் எல்லோருமே இந்த மைக்ரோ கிரீனை வளர்க்கறதுக்கு ஒரு இது மாதிரி போட்டு அதுல வந்து கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்கற மாதிரியே இருக்கு. நீங்க வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு சப்சிடி, சீடு ஃப்ரீ, அந்த வெர்மி கம்போஸ்ட் ஃப்ரீ, அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா வந்து கிரீன்ஸை வந்து பாப்புலர். இட் இஸ் மை இன்டென்ஷன் அண்ட் மை மோஷன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். நீங்க டின்னருக்கு ஸ்லைட் ஃபுட்டா எடுத்துக்க சொன்னீங்களா மேம்? ஆமா. சோ தட் நம்ம எந்த மாதிரி மேம் போலாம்? டின்னர்ன்னும் போதே நம்ம இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இட்லி ஒரு இடியாப்பம் அந்த மாதிரி போகும், தோசை அந்த மாதிரி. இப்ப டின்னர் அப்படின்னும் போது எது மேம் லைட்டா மீன்ஸ் நம்ம சூப் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா மேம்? நான் வந்து டின்னருக்கு வந்து இஃப் யூ ஆர் டேக்கிங் பிஃபோர் 2 hours பெட், இப்ப யூசுவலா வந்து ஃபுட் டைமிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்தேன் பாத்தீங்களா, இப்ப 7 to 8 PM அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் சப்பாத்திஸ், அப்புறம் உப்மா, இந்த மாதிரி வந்து நம்ம எடுக்கலாம். சரிங்களா? அண்ட் வந்து நீங்க கொஞ்சம் அதை விட டிலேயா எடுத்துக்கும் போது யூ கேன் கோ ஃபார் இட்லி, தோசை, இடியாப்பம் அந்த மாதிரி. சரிங்களா? நைட் வந்து 8 மணிக்கு மேல பரோட்டா இல்ல பிரியாணி அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இட் டேக்ஸ் a time for digestion. சோ அதனால நான் வந்து உங்களுக்கு அப்படி சொன்னேன். சோ நீங்க வந்து ஈஸி டைஜஸ்டபிள் ஃபுட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் சீக்கிரமா எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா அது சீக்கிரமா டைஜஸ்ட் ஆயிடும். அண்ட் நீங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் எழுந்திருக்க முடியும். இட் இஸ் ப்ரூவ்ட். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஸ்டூடண்ட்ஸ் யாருக்கும் டவுட் இருக்குங்களா? சொல்லுங்க.
மேம் சைப்போலேருந்து பேசுகிறோம். ஆஹ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருக்குங்களா? ஒரு செஷன் நிமிஷம். எண்டாக போகுது. ஈஸ்வரி பாலாஜின்னு கேட்டிருக்காங்க. கிட்னி ஸ்டோனுக்கும் புரோட்டீன் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தட் இஸ், நீங்க வந்து உங்களோட கிட்னி ஸ்டோன் வந்து என்ன ஸ்டோன்ன்றத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன்னா ஆக்சலேட் ஸ்டோன் இருக்கு, கால்சியம் ஸ்டோன், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்கு கிட்னிலே. ஸோ அதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து புரோட்டீன் வந்து எடுத்துக்கலாமா, ஜஸ்ட் யூ கேன் சஜஸ்ட் வித் த டாக்டர். கிட்னி ஸ்டோனுக்கும் புரோட்டீனுக்கும் சம்பந்தம் கிடையாது. பட் ஈவன் தோ அது என்ன மாதிரியான ஸ்டோன்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டாக்டர் கிட்ட சஜஷன்ஸ் கேட்டுக்கோங்க. மேடம், எஸ் சார். நான் திருத்துறைப்பூண்டியில இருந்து பேசுறோம். நான் ரிஸ்வானு. இப்ப என்னோட டவுட் என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கு இந்த யூரின் பாத்தீங்கன்னா எல்லோ கலரா போகும். அது நல்லா தண்ணி நிறைய குடிச்சிட்டோன்னு வைங்களேன், நார்மலா இருக்கும். கொஞ்சம் தண்ணி கம்மியா குடிச்சிட்டோம்னா எல்லோ கலரா போகுது. அது என்ன ப்ராப்ளமா இருக்கு மேடம்? ஸோ அது வந்து டீஹைட்ரேஷன் ஆகுறதுனால தான் சார். நீங்க வந்து தண்ணி மட்டும் ஹலோ? இல்லாம ஃப்ரூட் ஜூசஸ் எடுத்துக்கோங்க நிறைய. சரிங்களா? ஃப்ரூட் ஜூசஸ், அதாவது ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 லிட்டர்ஸ் ஆவது ஹலோ? வாட்டர் கன்சியூம் பண்ணணும். இப்போ வந்து நீங்க டீஹைட்ரேட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து யூரின் வந்து கான்சென்ட்ரேட்டடா மாறுது. அதனாலதான் யூரின் கலர் மாறுது. சரிங்களா? சோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, தண்ணி அப்படின்றது மட்டும் இல்லாம நீங்க வேற ஏதாவது லிக்விட் சோர்சஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸா எடுத்துக்கோங்க, இல்ல வேற ஏதாவது கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். நிறைய அந்த மாதிரி லிக்விட்ஸ். இப்போ நீங்க ஆரஞ்சு சாப்பிடலாம், இல்ல வாட்டர்மெலன் சாப்பிடலாம், வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களோட பாடியில வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். சோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா சால்வ் ஆயிடும். ஓகே மேடம், தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. சார். சி நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வெயிட் ரிடக்ஷன் அண்ட் இந்த பெல்லி ரிடக்ஷன் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்து எப்போதுமே ஃபுல்லா சாப்பிடாதீங்க. சரிங்களா? எப்போ சாப்பிட்டாலும் பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், லஞ்சா இருக்கட்டும், டின்னரா ஆகட்டும், ஒரு 70% சாப்பிட்டுட்டு மீதி 30% வந்து எம்டியா விட்டுருங்க உங்களோட வயிறு. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வயிறு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நீங்க வந்து டம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பெல்லி ஃபேட் வந்து குறையாது. எப்போதுமே நார்மலா நம்ம உடம்புல இருக்க ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு கடைசியா தான் வந்து எந்த சோர்ஸுமே இல்லைங்கிறப்பதான் நம்மளோட பெல்லி ஃபேட்டுக்கு வரும். சரிங்களா? கன்வர்ஷனுக்கு முதல்ல ஃபேட் ஸ்டோர் ஆகிறதும் பெல்லியில தான். அந்த மாதிரி கடைசியா ஃபேட் வந்து யூட்டிலைஸ் பண்றதும் பெல்லியில தான். இன்னொன்னு வந்து நம்ம பெல்லிக்கு வந்து அதிகமா மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறது கிடையாது. அதனாலதான் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. பட் நீங்க இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் செய்யும் போது ஜஸ்ட் ஒரு நீங்களா யூடியூபோ இல்ல இன்ஸ்டாவோ பார்த்து செய்யாம கரெக்டா ஒரு கிளாஸ்க்கு போய் கத்துக்கிட்டு செய்யணும். ஏன்னா நீங்களா வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் செய்யும் போது நீங்க விட்டுட்டீங்கன்னா டபுள் த அமௌண்ட் வந்து அகெயின் அந்த பெல்லி வந்து விழ ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி ஃபுட் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எப்போதுமே டம்ப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 80% ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அடுத்து அதுல இருந்து யூட்டிலைஸ் ஆக நார்மலா உங்களுக்கு வந்து பெல்லி நார்மல் ஆகும். ஓகேவா? சரி, நிறைய ஸ்கின் அண்ட் ஹேருக்கு என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், நிறைய நட்ஸ் எடுத்துக்கோங்க. பிளஸ் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுங்க. நிவேதா, உங்களோட கொஸ்டின் என்ன நிவேதா? மேம் கேக்குதுங்களா மேம்? குட் கேக்குதுமா? மார்னிங். குட் மார்னிங். எனக்கு கொஞ்சம் இந்த ஹார்மோன் பேலன்ஸ் இருக்கு மேம். அதனால வந்து பிரஸ்ட்ல இருந்து ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வருதுங்க. டாக்டர் கிட்ட போயிருந்தோம், இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்டமின் மாத்திரை ஒன்று கொடுத்துருக்காங்க 3 மாசம் எடுத்துக்க சொல்லி. அது ஃபுட்டுலயே எப்படி மேம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்? ஏன்னா ஒரு கொஞ்ச நாளாவே நான் கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாமே டோட்டலாவே நான் தான் பார்க்கணுன்ற அளவுக்கு ஆளாயிட்டேன். நைட் எல்லாம் சரியா தூங்காதனால எனக்கு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கே வந்து அந்த ப்ராப்ளம் தெரியுது. சி எப்போதுமே வந்து எப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு சரியா சாப்பிடாம இருக்கிறது, இல்லைன்னா சரியா ஸ்லீப்பிங்
அந்த 6 நார்மலா வந்து 8 hours அது மேக்ஸிமம் 8 hours 6 to 8 hours வந்து தூங்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் 9 hours கூட தூங்கலாம். பட் மினிமம் 6 to 8 hours வந்து கம்ப்ளீட் டீப் ஸ்லீப் இருக்கும். அந்த டீப் ஸ்லீப் இருந்துச்சுன்னா தான் உங்களோட ஹார்மோனல் லெவல் வந்து நார்மலைஸ் ஆகும். இன்னொன்னு வந்து ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹார்மோனல்ஸை வந்து கண்டிப்பா வந்து அந்த ஆல்ட்ரேஷன், சரிங்களா, அது அதிகமாகும். சோ என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நைட்டு குழந்தை இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க மேம். குழந்தை. குழந்தை இருக்கு. ஒரு 2 வருஷமா எங்களோட வீட்டுக்காரர் ரொம்ப உடம்பு முடியாம ஆயிட்டாரு. ஓகே அப்போ ஓகே எனக்கு பாப்பா பிறந்த டைம்ல வந்து நான் வேலைக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். சோ ஓகே. எல்லாமே என் வீட்டு ப்ரெஷர் எல்லாமே என் தலையில வந்து விழுந்தனால, ஐயோ நம்ம என்னடா பண்ண போறோன்றதே எனக்கு அப்போதைக்கு தெரியல. நான் ஓகே. டெய்லி பிள்ளைங்கள பாத்துக்கணும், வேலைக்கு போடணும், இவரையே வந்து பாத்துக்கணும். இவரும் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாரு. எல்லாமே நான் மொத்தமா பாக்கணும் பாக்கணும் ஓடிட்டே இருக்கிறனால எனக்கு தெரியல. ஒரு 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 2 வருஷம் கழிச்சுதான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வந்து நெஞ்சு எரிச்சல், அசிடிட்டி ஒரு ஒரு பிரச்சனையா ஸ்டார்ட் ஆயிட்டு எனக்கு இப்ப லாஸ்டா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளத்துல வந்து நிக்குதுங்க. ஓகே. ஹார்மோன் இன்பேலன்ஸ்ன்னுட்டு டாக்டர் வந்து எனக்கு பிரஸ்ட் கொஞ்சம் பெயினா இருக்குன்னுட்டு போயிட்டு ஸ்கேன்லாம் பண்ண சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் லீக்கேஜ் இருந்துச்சு. அது என்னன்னுட்டு எனக்கு தெரியல. சரி உடனே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்தனால அப்பதான் சொன்னாங்க, நீங்க சரியா தூங்காம ஒழுங்கா சாப்பிடாம ஓவரா நீங்க எல்லா பிரச்சனையும் தூக்கி உங்க தலைமையில போட்டுட்டனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படி சொன்னாங்க. ஸோ நிவேதா, ஒரு சின்ன சின்ன சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் யூ ஃபர்ஸ்ட் யூ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லயோ இல்லை உங்க ஃபேமிலி கிட்டயோ யார்கிட்டயாவது கொஞ்சம் ஹெல்ப் வாங்க முடியும்னா ஜஸ்ட் யூ கேன் கெட் தட். சரிங்களா? எனக்கு உங்க சுச்சுவேஷன் தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இதை நான் சொல்றேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்பும் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கலாம். அடுத்து வந்து அது வந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும் உங்களுக்கு. இல்ல இஃப் யூ ஆர் அஃபோர்டபிள் அப்படின்னா இந்த ஹவுஸ் மேட் மாதிரி ஏதாவது இந்த மெயில் வேலை அந்த அந்த மாதிரி வேலைகள் வச்சுக்கிறதுக்கு யூ கேன் அஃபோர்டபிள் அப்படின்னா யூ கேன் டூ தட். சரிங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து ஜஸ்ட் யூ கேன் கோ ஃபார் சம் மெடிடேஷன் கிளாஸ். பக்கத்துலயே ஏதாவது ஒரு மெடிடேஷன் கிளாஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி இப்போ நிறைய கிளாஸஸ் இருக்கு. ரொம்ப அதிகமா பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மனவளக்கலை அந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இஃப் சான்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அங்க போயிட்டு கொஞ்சம் பிசிக்கல் எக்ஸசைஸும் இந்த மெடிடேஷனும் கொஞ்சம் கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா யூ கேன் கெட் ரிலீஃப் ஃப்ரம் யோர் ஸ்ட்ரெஸ். ஓகே மேம். ஓகே. அண்ட் இந்த நைட் டைம் வந்து தூங்குறதுக்கு வந்து டோன்ட் கோ ஃபார் பில்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த இது இருக்கும் பாத்தீங்களா, பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இல்ல ஏதாவது ஒரு வால் ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நீங்க கண்ணுல பாக்குற மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் போட்டு வச்சீங்க அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் யூ அ பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகே மேம். ஓகே மேம். கொஞ்சம் கிச்சன் ஆல்டர் பண்ணுங்க, ரூம்ஸ் ஆல்டர் பண்ணுங்க, கொஞ்சம் எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணுங்க உங்க வீட்டுக்குள்ளாரையே. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும்போது டெஃபினெட்லி இட் வில் கிவ் சம் சேஞ்சஸ். ஓகே அந்த மேம். மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அதனால ஆல்வேஸ் கொஞ்சம் பி பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரிலீவ் ஆகி வரலாம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்க ஃபுட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் யூ கன்சியூம் மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சரிங்களா? கொஞ்சம் வெஜிடபிள் சாலட்ஸ், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் இத மாதிரி எல்லாம் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஹார்மோன் லெவலுக்கு இதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஓகே மேம். ஆக்சுவலா இந்த தனியா தண்ணி எல்லாம் குடின்னு சொல்றாங்க மேம். மிளகா தனியா இருக்கும் இல்லையா, தனியா வறுத்துட்டு அது பொடி பண்ணி அது வந்து டீ மாதிரி வச்சு குடிச்சா கூட அது வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும், கரெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. So இது depends upon the person. ஓகே. ஓகே மேம். சரியா? சோ இந்த ஜஸ்ட் ஐ ஓவர் இவங்க ஹமீத் இப்ப பேசுவாங்க. ஓகே. சைபால இருந்து. ஹலோ மேம். தேங்க்யூ மேம். செஷன் இன்னைக்கு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் மேம். ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய அவங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க, அவங்களோட பர்சனல் ப்ராப்ளம் எல்லாமே கேட்டிருந்தாங்க. நீங்கள் கரெக்டாக அதை அழகாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் நிறைய நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதை கற்றுக்கணும் அப்படின்னா இதுக்குன்னே நம்ம ஒரு 1 year கோர்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதோட நேம் வந்து டிப்ளமோ இன் கவுன்சிலிங் அண்ட் டிப்ளமோ இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ். ஸோ அந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி செஷன் இருந்த மாதிரி இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 year நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம்.
ஸோ அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஹியூமனுக்கு இம்பார்ட்டன்ட் ரொம்ப தேவையான சப்ஜெக்ட்ஸ். ஒரு ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம வந்து டயட் பிளான் கொடுக்கறது, ஒரு ஓல்டேஜ் பீப்புளுக்கு எப்படி கொடுக்கறது, பர்டிகுலராக ஒரு சுகர் இருக்குது, டயபெட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி நம்ம ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபுட் அடல்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 சப்ஜெக்ட்ஸ் உள்ள ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் இந்த 1 இயரில் ஒரு ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த கோர்ஸை இது வரைக்கும் 500+ உமன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே அருமையாக இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ எங்கள் டீம் சேட்டில் வந்து காண்டாக்ட் நம்பர் அண்ட் கோர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் போடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. முஜமில் அந்த மெசேஜ் மட்டும் சேட் பாக்ஸில் போட்டுருங்க. எஸ் சார், இந்த போடுங்க. ஓகே மேம், இதான் மேம் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் அடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் மேம். ஓகே. தேங்க்யூ மேம். ஸோ இந்த மாதிரியான ஆக்சுவலா ஃபுட்ஸ் நீங்க இந்த கிளாஸ்ல படிச்ச மாதிரி இப்போ நியூட்ரியன்ஸ்ல நான் உங்களுக்கு காம்பாக்டா கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸ்ல வந்து ஒவ்வொரு கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு தனி கிளாஸ், அதே மாதிரி புரோட்டீனுக்கு தனி கிளாஸ், அந்த மாதிரி ஒரு கிளாஸா பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். பிளஸ் வந்து ஃபுட் சயின்ஸ் எடுக்கிறாங்க, டயட்டெட்டிக்ஸ் எடுக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டிசீஸ் கண்டிஷன்ஸ்க்கும் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், என்ன ஃபுட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், என்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஃபுட் இப்போ நான் உங்களுக்கு 5 ஃபுட் குரூப்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அதுல ஒரு சீரியல்ஸ் உரிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சீரியல்ஸ்ல என்ன நியூட்ரியன்ட் இருக்கு, அதை எப்படி கன்சியூம் பண்ணலாம், என்ன மாதிரி மெத்தட்ல கன்சியூம் பண்ணலாம், எப்படி கன்சியூம் பண்ணா நமக்கு நியூட்ரியன்ட் இன்னும் அப்சர்வ் ஆகும், அந்த மாதிரியான டீடைல்ஸ் வந்து எல்லாமே இந்த கோர்ஸ்க்குள்ளார வரும்போது இன்னும் யூ கேன் கெட் இன்னும் நல்ல டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது. இது வரைக்கும் நிறைய பேட்சஸ்ல முடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து அவங்க மாற்றம் மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியுமே அந்த மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்க வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் என்ன மாதிரியான, ஏன்னா இப்ப வந்து நமக்கு உடல் பிளஸ் வந்து நம்ம நோயற்ற வாழ்வு அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பேஸ் இந்த கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் கண்டிப்பா நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணினதுக்கு அப்புறம் யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை முன்னாடி நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தோம், இப்போ எப்படி நம்ம இருப்போம் அப்படின்றதுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்ல எனி டவுட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஓகே ஓகே சார். ஸோ தேங்க்யூ ஆல். ஜஸ்ட் நீங்க வந்து சைபா அட்மின் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபீஸ் டீடைல்ஸ்க்கு மற்ற அதர் டீடைல்ஸ் என்ன வேணுமோ எல்லாமே நீங்க வந்து சைபால இருக்க அட்மின் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க மெசேஜ்ல, அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.